அப்படி காங்கே வெளியே வந்ததும் அங்கே வருது நம்ம யோன் தான். ஆனால் வந்த யோன், நான் உனக்காக வரல, வேற ஒரு வேலைக்காக வந்தேன். உனக்காக ஸ்ரீஜா வரா. ஸ்ரீஜானால தான் நீ வெளியே வந்திருக்க. அதனால நீங்கள் அவ கூட போ அப்படின்ட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீஜா வருவா. என்ன எனக்கு எகேன்ஸ்டா நீ உன் அம்மாவுக்கு வந்து திரும்பிட்டா அப்படின்னா என் மனசு மாறிட்டும்னு நினைக்கிறியா? என் அம்மா கண்டிப்பாக என் மேலே கோவமாக இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக சீக்கிரம் எங்கள் அம்மா வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கான வேலைகளையும் நான் பார்ப்பேன். என் அம்மா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உன்னை அட்டாக் பண்ணால் எனக்கு கோவம் வரும். அம்மாங்கிறது கூட நான் மறந்துடுவேன், எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா காங்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறப்போ காங்கே கையை தட்டி விட்டு போவாங்க. இங்கே நம்ம யோன் வந்தது பார்க்கறதுக்கு யார? ரூனாவை தான் வந்தது. ரூனா கேட்பா, என்ன இப்படி இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ரொம்பலாம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் தான். ஏன்னா நீ எனக்கு பண்ணது அவ்வளோ கொடுமை, அதனால கொஞ்சம் தான் சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணே உனக்கு எகேன்ஸ்டாக திரும்பினா பார்த்தியா, அதுதான் ஹைலைட் அப்படிங்கிறாங்க. இப்போவும் திமிரு அடங்கின மாதிரி தெரியல ரூனாக்கு. சரி, இப்போ எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கேன், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ரூனா போகிறப்போ, இங்கே நான் வந்தது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என் அம்மாவோட சாவுக்கு முன்னாடி நீ காரணமாக இருந்திருக்க. என் அம்மாவை ஏன் கொன்னா அப்படிங்கிறப்போ, யார் சொன்னா, என்ன எவிடன்ஸ் இருக்கு? உன் அம்மா ஒன்றும் நான் கொல்லலை. அப்புறம் எப்படி? அன்னைக்கு தான் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஸ்ரீஜா வந்து என் அப்பா ஜாங்கோட பொண்ணு இல்லை அப்படின்னு தெரிய வந்தப்போ அன்னைக்கே என் அம்மா எப்படி செத்தாங்க? அப்படி என் அம்மா சாகிறதுக்கு பின்னாடி ஆதாயம் யாருக்கு? உனக்கு தானே. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்ரீஜா ஜாங்கோட பொண்ணு இல்லை அப்படின்னு தெரிய வர்றப்போ அந்த ஆதாயம் உனக்கு தானே அப்படிங்கிற சமயத்தில் சொல்லு. அப்படிங்கிற சமயத்தில் வேண்டாம் யோன், சொன்னா நீ ரொம்ப வருத்தப்பட்டதாக இருக்கட்டும், என்ன ஏதுன்னு சொல்லு அப்படிங்கிறப்போ இவ சொல்கிறா, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்கிறா. ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து கிடச்சிருச்சு, ஸ்ரீஜா வந்து ஜாங்கோட பொண்ணு இல்லை அப்படிங்கிறது. என்னை பார்க்க வந்தா என்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் காட்டி மிரட்டுனா, நான் ஜாங்கு கிட்ட போய் சொல்லிடுவேன்னு சொன்னா, நான் கொற்ற மலையில் மண்டி போட்டு அவகிட்ட நான் கெஞ்சினேன், கேட்கல. நான் இப்படி ஜாங்கு கிட்ட சொல்லாமல் இருக்கணும்னா நிறைய பணம் வேணும்னு கேட்டா, அவள் கேட்ட அமௌண்ட் ரொம்ப பெருசு, என்னால் அப்போ அதை புரட்ட முடியல. நான் அவகிட்ட டைம் கேட்டேன், மினி கொஞ்சம் டைம் கொடு, நான் பணத்தை கொடுக்குறேன். ஸோ இந்த பண பிரச்சனையே வரலைங்க. இந்த இடத்த வந்து இவள் மாடிஃபை பண்ணி இவளா ஒன்று சொல்கிறா. ஸோ நான் மினி கொஞ்சம் டைம் கொடு மினி, நான் வந்து பணத்தை பொட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். பட் உங்கள் அம்மா கேட்கவே இல்லை. நான் உடனே ஜாங் கிட்ட சொல்லுவேன்ட்டு போனால், நான் அவளை பிடிச்சி இழுத்து ப்ளீஸ் அப்படின்னு நல்லா சொல்லி கேட்குறப்போ என் காலில் இருந்த கமல் கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்துக்கிட்டு நான் இதையும் கொண்டே ஜாங்கு கிட்ட காட்டுறேன். நீ வந்து என்கிட்ட சமாதானமெல்லாம் பேசினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கேருந்து போயிட்டா. நான் வந்து என் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, என் குடும்பத்துக்காக தான் உங்கள் அம்மா கிட்ட நான் கெஞ்சல. பட் அதை அவள் புரிஞ்சுக்காம எப்படி இருந்தாலும் ஜாங் கிட்ட சொல்லுவேன்ட்டு போனா, அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. உங்கள் அம்மா சாவுப்படி நான் காரணம் இல்லை அப்படிங்கிறப்போ கத்துன்னு கத்துவா யோன். பொய் சொல்லாத, என்னமோ நடந்திருக்கு, அதை நீ மறைக்கிற. எங்கள் அம்மா பணம் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பணம் கேட்குறவங்களா இருந்தா 12 வயசு வரைக்கும் என் அப்பா தான் ஜாங் அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லாமல் வளர்த்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாங் தான் என் அப்பா அப்படிங்கிறப்போ எப்படியாவது என் அப்பா ஜாங்கு கிட்ட போய் பேசி அகைன் பேச்சப் ஆயிருப்பாங்க, ஃபினான்ஷியலாக அவரோட சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என் அப்பா ஜாங்க ஒரு வாட்டி நானும் என் அம்மாவும் எதிர்ச்சியாக பார்த்தோம். அப்போ யார் என்னன்னு கேட்டதுக்கு, நீ வீட்டுக்கு போ, இவர் என் பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அனுப்பிச்சிட்டாங்களே தவிர்த்து அப்போ கூட இதுதான் உன் அப்பான்னு அடையாளப்படுத்தல. அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் என் அம்மா உங்ககிட்ட காசு கேட்டா, நம்ப சொல்கிறேன் அப்படிங்கிற சமயத்தில் நம்பாட்டிப்போ. உங்கள் அம்மா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, பயங்கரமான பேராசை பிடிச்சவன், எப்பவும் காசுன்னு எதாவது அலைவா அப்படிங்கிற சமயத்தில் போதும் விட்டுலாம் தான் பார்த்தேன் ரூனா. பட் நீ வந்து அதுக்கெல்லாம் அடங்குற மாதிரி தெரியல. உன்னை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறப்போ, என்னை மிரட்டுறதுனால நான் ஒன்றும் பயந்துட மாட்டேன் யோன். நீ பயப்படுறியோ இல்லையோ, சீக்கிரம் வெளியே வா. கண்டிப்பாக நீ ஏதாவது வேலை பண்ணி நீ வெளியே வந்துடுவேன். நீ வெளியே வா, உனக்காக ஒரு சூப்பரான கிஃப்ட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அது உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வந்துடுவா யோன். அது என்ன கிஃப்ட் அப்படின்னா, இந்த வீட்டை வந்து கொலாட்ரெல்லாம் வச்சு தானே இந்த ரூனா நிறைய பணமெல்லாம் வாங்கியிருப்பா. ஏன்னா ஷேர்ஸ் நிறைய பை பண்ண வேண்டியது இருந்தது, நிறைய பேருக்கு பணம் கொடுத்து தன் பக்கம் இழுத்துக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கு அந்த வீட்டை, இவங்க இப்போ இருக்கிற வீட்டை தான் கொலாட்ரெல்லாம் வச்சிருந்திருப்பா. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். லோன் ஷார்க்ஸ் கிட்ட அந்த வீடு போகிற மாதிரி பண்ணணும். அந்த வீடு நாம் எப்படியாவது வாங்கணும். ஏற்கனவே 3% ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் இருக்குது. அதுவும் இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணி எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கம்மா. நான் இதை வந்து பண்ண வேண்டான்னு தான் நினச்சேன், ஆனால் வேறு வழி இல்லை. என் அம்மா எப்படி இறந்தாங்கன்னு அவகிட்ட போய் கேட்டதுக்கு எங்கள் அம்மா அவள் இன்சல்ட் பண்ணிட்டா. எங்கள் அம்மா பணத்துக்காக தான் அவகிட்ட போய் நின்னாங்கன்னு சொல்லிட்டா. என்னால் முடியாதுமா, நான் பழி வாங்கி தீருவேன் அப்படிங்கிறப்போ, புரியுது யோன், ஆனால் பார்க்கை பற்றி யோசி. இன்னும் பார்க்கோட அக்கா தான் ரூனா, பார்க்கை பற்றி நீ யோசிச்சு அப்படிங்கிறப்போ, இப்போ நான் யாரை பற்றி யோசிக்கிறதாக இல்லை. ஈவன் ரூனா பார்க்க கூட தம்பியா மதிச்சதே கிடையாது, நான் அவருக்காகவும் சேர்த்தி தான் பண்றேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே சொல்லிப்பா. அதுக்கப்புறமாக இங்க நான் சேர்மனா இருந்து பதவி விலக போறேன், அடுத்தது பார்க்க நாமினேட் பண்றேன் அப்படிங்கிறப்ப டக்குன்னு எல்லாரும் ஓட் பண்றது கிடையாது. நிறைய வந்து சலசலப்பு போய்கிட்டே இருக்கு. ஆனா ரொம்ப ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்மளோட ஜாங்கு. என்ன ஏதுன்னு பார்க்க கேட்கறதுக்கு சீக்கிரமா கண்டிப்பா ரூனா ரிலீஸ் ஆயிடுவா. அவ வந்து எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடுவா. அதுக்குள்ள நான் சேர்மன் ஆக்கிடணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்க், ஸ்ரீஜா என் பொண்ணு இல்லைங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பல நாட்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்போ ஏன் என்கிட்ட சொல்லலை? உன்னையும் யோனையும் நான் பிரிக்க பார்த்தேன், அப்போ கூட நீ சொல்லலை அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க ஜாங், நீங்கள் என் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, அதனால எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு தான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க.
இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை கூட பெரியவங்களான எங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு இவர் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த காங்கத்தே பெட்டி பெட்டிக்கெல்லாம் கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே போகிற, போகாத, ப்ளீஸ் இரு, நான் உனக்காக என் அம்மாவையும் வந்து எது நின்றுருக்கேன், என் அம்மாவையும் நான் முதுகில் குத்திருக்கேன், இதெல்லாம் நான் எதுக்காக பண்ண தெரியுமா, உன்னை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிறப்போ, ஸ்ரீஜா அது உன்னோட சாய்ஸ், உன் அம்மாவை எதுக்குற முதுகில் குத்துற அது எனக்கு கவலை கிடையாது, நான் இங்கே இருக்க முடியாதுன்னு ஏற்கனவே இந்த முடிவு எடுத்துட்டேன், எங்கே போகிற, யோன்கிட்ட தானே அப்படிங்கிறாங்க. யோனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்னை நம்ப சொல்றியா காங்கத்தே, யோனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னால் எப்படி நம்ப முடியும், அவள் கண்டிப்பாக சொல்லியிருப்பா நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்ட்டு, அதனால தானே போகிறா அப்படிங்கிறப்போ இவர் எதுக்கும் கண்டுக்கிறது இல்லை. அவர் பாட்டுக்கு பெட்டியெல்லாம் கட்டிட்டு போகிறப்போ பின்னுக்கு வந்து ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் காங்கத்தே அப்படிங்கிற சமயத்தில் ஸ்ரீஜா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. பார்க்க இருந்துட்டு என்ன காங்கத்தே ஏது அப்படின்னு கேட்கறதுக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் மத்தியானம் தான் ரிலீஸ் ஆனேன், நான் கிளம்புறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அதுக்கப்புறம் தான் ஸ்ரீஜா அலறதெல்லாம் கேட்குது, ரியலைஸ் ஆகுது. காங்கத்தே அப்படின்னு பின்னாடி ஓடி வந்து, காங்கத்தே ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்க, ஸ்ரீஜா பற்றி நீ யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், பவர் இல்லாதவன் ஒருத்தங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதை தான் பண்ண முடியும். ரூனா அவங்களுக்கு அவங்க பொண்ணான ஸ்ரீஜா தான் உயிர், ரொம்ப ப்ரீஷியஸான டாட்டர் அவள், ஸோ அவளை விட்டு போகிறது மூலியமாக தான் என்னால் ரூனாவை பழி வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ இதெல்லாம் ஜாங் கேட்டு வந்துட்டு அவன் கரெக்டாக தான் பண்ணுறான், அவன் வந்து போகிறது நல்லது தான், பார்க் அவனை போக விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருவார். அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே வந்து அந்த உடஞ்சி போன ஃப்ரேம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அந்த ஃபோட்டோவோட சேர்த்து. அதை பார்க்குறப்ப அப்படியே ஒரு காத்திராத்திரமாக வருது, கோவமாக வருது, அழுகழுகையாக வருது. ஜெயிலில் இருக்கிற ரூனாக்கு எல்லாம் பண்ணியும் கடைசியில் இப்படி வந்து முடிஞ்சிருச்சேன்னு அழுகழுகையாக வருது. யோன் வந்து வீட்டுக்கு வருவாங்க, தூக்கியோட வீட்டுக்கு. அப்படி வர்ற சமயத்தில் பார்க் ஒரு வாட்டி கிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. பார்க்கு கிட்ட உடனே போகணும், அவரை பார்க்கணும்னு தோணுது. ஆனால் இன்னும் மனசுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கே, அதனால அதை பண்ண மாட்டேன்றாங்க. இந்த பக்கம் காங்கத்தேக்கு எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு கொஞ்ச நாள் நான் உன் கூடயே தங்குறமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூஃப் டாப் வீட்டுக்கு தான் வராங்க. நிறைய நினைவுகள் இருக்கும் இல்லையா, எங்கே ஆரம்பிச்சாரோ அங்கேயே வந்துட்டாரு. நான் அதுக்குள்ளே இடையில போட்ட ஆட்டம் தான் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுக்கப்புறமாக ஒரு முக்கியமான டேரக்டர் இருப்பார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு ஜெயிலில் இருக்கிற இந்த ரூனாவை பார்க்க வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க நிறைய கடன் வாங்கி தான் வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டேரக்டர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, ஷேரும் பை பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கடங்காரங்களுக்கெல்லாம் வட்டி கட்டணும் அப்படிங்கிற சமயத்தில் இப்போ எங்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ இன்னொரு லோன் ஷார்க் கிட்ட வாங்கி உங்களுக்கு கட்டலாமா அப்படிங்கிறப்போ, ஐயோ அது முட்டாள்தனம் பண்ணாதீங்கன்னு ரூனா சொல்கிறா. ஏன்னா கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது, அது முட்டாள்தனம் அப்படிங்கிறா. சரி மேடம், அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இப்போ பணம் அவங்களுக்கு கொடுத்தாகணுமே, இன்ட்ரெஸ்டாவது கொடுக்கணும்ல அப்படிங்கிறப்போ, சரி என்னோட ஷேர்ஸ் கொஞ்சம் விற்கலாமா அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க, ஷேர்ஸ் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஷேர்ஸை வந்துட்டு அவங்க கொலாட்டரெல்லாம் வச்சிருந்துருக்காங்க, அதை விற்க முடியாது. ஏன்னா ஒன்றும் பண்ணலாம், அதை தவிர்த்து, ஏன்னா எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அது போக அந்த குடும்பத்து பொண்ணா இறந்து போன சேர்மனோட பொண்ணா இருக்கிறப்போ உங்களுக்கு சில ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வேணா விற்று நம்ம கொஞ்சம் கடன் அடைக்கலாம் அப்படிங்கிறப்போ, இல்லை அது நல்ல ஆப்ஷன் கிடையாது, அதுக்கப்புறம் கம்பெனியில் எனக்கு எந்த ஒரு பவருமே இல்லாமல் போயிடும், அதனால் அதை பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி லோன் ஷார்க்ஸ் அப்படிங்கிற பேரில் பணம் கொடுத்தது, இந்த பஞ்சாயத்து பண்ணது எல்லாமே தூகியோட அம்மா தான், யோனோட பேச்சை கேட்டுக்கிட்டு. ஸோ இப்போ வந்து டைம் தானே கேட்குறாங்க, வட்டியும் கட்ட முடியாது, இப்போ பணமும் திருப்பி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிற சமயத்தில், இதை பாருங்க, நான் கொடுத்தப்பவே ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நான் பணத்தை கொடுத்தேன், ஸோ ரொம்ப நாள் வெயிட் எல்லாம் பண்ண முடியாதுன்றவாங்க. ஆனால் இவங்க கிட்ட தான் பணம் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரூனாவுக்கும் தெரியாது, அது டேரக்டருக்கும் தெரியாது. ஏன்னா இடையில வந்து அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒருத்தங்களை வச்சுட்டு இவங்க ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கம்பெனி தான் காட்டுறாங்க. சேர்மேன் ஜாங்க் பதவி விலகிட்டாரு, பார்க்க பதவி ஏற்றுக்கவும் வச்சுட்டாரு. போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்க்குக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டாங்க. பார்க் பதவி ஏற்றதை தள்ளி நின்று பார்த்துட்டு சந்தோஷமா யோன் வருவா. இப்போதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு அவளுக்குள்ளேயே சொல்லிப்பா. அதுக்கப்புறம் காங்கத்தே வந்துட்டு இவரோட பொசிஷனை வந்து கரெக்டாக ரிசைன் பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி ரிசைன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா உத்தேசம் அப்படிங்கிறப்போ, எனக்கு தெரியல சார், என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன், இதை பற்றி யோசிக்கலையா அப்படிங்கிறப்போ, நான் ஸ்ரீஜாவை என் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்தது காதல் இல்லை, அது வந்து ஒரு வெறி அப்படிங்கிறது எனக்கு பின்னால் தான் புரிய வந்தது. நான் ஸ்ரீஜாவோட ஹஸ்பண்டாவோ இவ்வளோ பெரிய குடும்பத்தோட மருமகனாவோ அறியப்பட நான் விரும்பலை, நான் வெறும் காங்கத்தேவாக இருந்துட்டு போகிறேன். அப்போ இருந்த நிம்மதி கூட எனக்கு இப்போ இல்லை, ப்ளீஸ் அப்படிங்கிற சமயத்தில் இவர் சரி போ அப்படின்னு விட்டுருவாரு. இந்த பக்கம் ஜெயிலில் இருந்து ரூனா வருவா. ரிலீஸ் ஆகி கிடையாதுங்க, பெயில தான் வந்துட்டு இருக்கா. உங்களுக்கான பெயிலை வந்துட்டு போஸ்ட் பண்ணதே வந்து ஜாங் தான், அதான் உங்களுக்கு பெயில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஜாங் காரில் வருவாங்க. என்னங்க அப்படிங்கிறப்போ, காரில் ஏறுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராரு. அங்கே வந்ததும் அப்படியே ஸ்ரீஜா அப்படியே ஒரு மாதிரி பாப்பா, என்னங்க இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை துணையோட நம்ம இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படிம்பாங்க, அது உண்மைதாங்க. நான் ஜெயிலிருந்து வந்தப்போ நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா, அப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் ஸ்ரீஜாவோட விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமாக. ஆனால் அந்த கிம் இப்படி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. எல்லாம் எப்படி எப்படியோ போய் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமாக என்னங்க, நம்ம லைஃப் தானுங்க, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம குழந்தை தானுங்க ஸ்ரீஜா அப்படிங்கிறப்போ, இதை பாரு, எனக்கு உங்ககிட்ட சில கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, மினி இறந்து போன அன்னைக்கு நீ மினியை போய் பார்த்தியா, அந்த இடத்துல நீ இருந்தியா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைங்க, நான் ஏன் மினியை பார்க்க போகிறேன், உங்களை கல்யாணம் பண்ணப்பவே
மினிக்கிட்ட இருந்து என்னோட எல்லா கான்டாக்டும் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி எகெயின் லாஸ்ட்டாக இன்னொன்று கேட்குறேன், யோன் என்னோட பொண்ணு தான் அப்படிங்கிறது உனக்கு எல்லாருக்கும் முன்னாடியே தெரியுமா தெரியாதா? தெரியாதுங்க, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ப மாட்டேன்றீங்க? ஸ்ரீஜா விஷயம் தெரிஞ்சதுலேருந்து நான் நம்ப மாட்டேன்றீங்களா? நீங்கள் நம்பாம என்ன யாருங்க நம்புவாங்க? புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அப்படின்னு சொல்லி ஒரு கவர் எடுத்து கொடுப்பாங்க. அதில் டைவர்ஸ் பேப்பர் இருக்கும். என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உன் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. இந்த அளவுக்கு நீ கேவலமானவளா மோசமானவளா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் நம்பிக்கை எல்லாம் முறிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு உனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்ட்டு போகிறப்போ பின்னுக்கவே ஓடி வந்து, என்னங்க ப்ளீஸுங்க நில்லுங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க. ஸ்ரீஜா உங்களோட பொண்ணு கிடையாது. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்ரீஜா ஒரு நல்லவன் கையில் கிடச்சி வளரணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க என் லைஃப்பில் நான் உங்களை கொண்டு வந்தேன். அதை தவிர்த்து நான் எந்த ஒரு தப்பு பண்ணலைங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு நான் உண்மையாக தாங்க வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ, ரூனா நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் உலகத்தில் இல்லை இந்த உலகத்திலே நீ ஒருத்தி தான். நீ வாழ்றதுக்காக யாரை வேணா என்ன வேணா பண்ணுவ. என்னமோ சொல்றியே மனசாட்சிப்படி உங்களுக்கு உண்மையாக தான் வாழ்ந்தேன், அப்படி தான் வாழ்ந்தேன், இப்படி தான் வாழ்ந்தேன்ட்டு. அதுக்கான ஆதாரம் இதுதான். இதுக்கப்புறம் எனக்கு உனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு போகிறப்போ அவர் என்ன கொடுத்துட்டு போயிருப்பாருன்னா மெமரி கார்டு. இது எப்படி இவருக்கு கிடைச்சதுன்னு தெரியலேங்க. அது என்ன ஏதுன்னு போட்டு பார்க்குறப்போ பார்க்கோட அம்மா கூட சண்டை பிடிச்சிருப்பா இல்லைங்களா? அது கூட அந்த மான் கண்ணில் இருந்த கேமரா மூலியமாக தானே நம்ம யோன் எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணியிருப்பா. ஸோ அந்த மெமரி கார்டு தான் இவருக்கு கிடச்சிருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாக தான் கேட்டிருந்திருக்காரு, நீ வந்து மினி சாகர பொண்ணு இருந்தியா அப்படிங்கிறதும், யோன் என் பொண்ணு தான் அப்படிங்கிறது உனக்கு முன்னமே தெரியுமா அப்படிங்கிறதுல இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேட்டிருக்காரு. ஏன்னா இவன் என்னதான் சொல்கிறான் அப்படின்னு பார்க்கறதுக்கு. பட் எகெயின் போய் சொன்னதுனால தான் அவர் பயங்கர கடுப்பாயிட்டு போயிட்டாரு. ஆனால் இதெல்லாம் யோன் பண்ணோம் அப்படின்னது கத்தி கதறிட்டு ஒன்று விட மாட்டேன்டி அப்படிங்கிறா. இந்த பக்கம் ஜாங் வீட்டுக்கு வந்து பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்போ அது ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி இந்த ரூனா ஜெயிலேருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக பெயிலை வந்து அப்ளை பண்ணதே வந்து ஜாங் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் அதை வந்து பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக யோன் வந்திருப்பா. ஆமாம்மா நான் தான் அப்ளை பண்ண அப்படிங்கிறாங்க. என் அம்மா எப்படி செத்தாங்கன்னு தெரியுமா? ஏம்மா இப்போ அதை பற்றி பேசுகிறேன்? என் அம்மா செத்த இடத்துல ரூனா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்மல் எடுத்து காட்டியிருப்பாங்க. இதுதான் அதுக்கான சாட்சின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போவும் மெமரி கார்டு எப்படி ஜாங்குக்கு கிடைச்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலேங்க. ஆனால் இவர் பெட்டி படிக்கல கட்டிட்டு கிளம்புறப்போ அந்த ஒரே ஒரு கமல் மட்டும் கொடுத்துருப்பா இல்லையா நம்ம யோன், அதை கொண்டு வந்து பார்க்குறாங்க. அதில் இன்னொரு கமல் வந்துட்டு இந்த ரூனா கிட்ட தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரூனா வீட்டுக்கு வரப்போ பார்க்கோட அம்மா வந்துட்டு என்னன்னே தெரியல, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கா ஸ்ரீஜா, போ என்ன எதுன்னு பாருங்கிறாங்க. ஸ்ரீஜா ரூமுக்கு வந்து பார்த்தது தூக்க மாத்திரை போட்டிருப்பா போல இருக்கு. பதறி போயிட்டு ஐயோ ஆம்புலன்ஸ் ஆகுதுன்னு கத்துறப்போ, பதறாதம்மா நான் ஒன்றும் சாகலை, உனக்கு பொண்ணா பிறந்துட்டேனே அதனால சாவு கூட என்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்குதுங்கிறப்போ முட்டாள்தனமா ஏண்டி வளரிட்டு இருக்க? அம்மா நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைச்சிருச்சுமா, என்னையும் காங்கையும் பிரிக்கணும்னு நினச்சேன், காங்கத்தை என்னை விட்டு போயிட்டான் அப்படிங்கிறப்போ அந்த குப்பை பயலுக்காக நீ ஏண்டி ஃபீல் பண்ணுற? ஆமாம்மா அவன் குப்பை பயல் தான், எனக்கு ஆரம்பத்தில் புரியலை, இப்போ தான் புரியுது. நான் தான் குப்பை, அவன் என் கூட இருந்ததுனால தான் அவனும் உனக்கு குப்பையாக தெரிஞ்சிருக்கான். சும்மா இப்படி புலம்பிட்டே இருந்தால் என்னடி அர்த்தம்? எந்திரிச்சு உட்காரு, என்ன ஏது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் மெய்டு வந்துட்டு அம்மா கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாங்க அப்படிங்கிறாங்க. கீழே வந்து பார்த்தா இந்த மாதிரி உங்கள் வீட்டை ஜப்தி பண்ண போகிறோம், நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை நீங்கள் கட்டலை, வட்டியும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால ஜப்தி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எல்லாம் அங்கே இருக்கிற அந்த ஃபர்னிச்சர்ஸ் மேலெல்லாம் ரெட் கலரில் வந்துட்டு மார்க் மாதிரி ஒட்டுவாங்க. உடனே உள்ளே வந்து ஃபோன் பண்ணுறான் அந்த டைரக்டர் கிட்ட, என்னங்க இது, உடனே வீட்டை ஜப்தி பண்ணுறான் அதுன்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள் நான் போதுமான அளவுக்கு டைம் வாங்கி கொடுத்துட்டேன், நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குற மாதிரி இல்லை, அப்புறம் இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ சரி நீங்கள் அவங்க கிட்ட எனக்கு ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் போய் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ரூனா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அங்கே நம்ம யோன் வந்து நின்று அச்சோ ரூனா எகெயின் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நிற்கிறப்போ, அப்போ இவ தானா இதுக்கு பின்னாடி இருக்கிறவா அப்படின்னு ரூனாக்கு எகெயின் ஷாக். நம்ம யோனை பார்த்ததும் ரூனாக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது உன்னோட இன்னொரு ட்ராப்பில் நான் விழுந்துட்டேன் போல இருக்கு. அப்போ அந்த லோன் ஷார்க் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிறது நீ தானா அப்படிங்கிறாங்க. நானே தான். இதை பாரு, இதுக்கப்புறமாக நடக்க போகிறதுல பயங்கரமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிலில் வந்தப்போ சொன்னேன் இல்லையா உனக்காக ஒரு பெரிய கிஃப்ட் ரெடியாக இருக்குன்ட்டு, அந்த கிஃப்ட் இதுதான். ஆனால் உண்மையை சொல்லு, என் அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன். என் அம்மா உங்ககிட்ட பணத்துக்காக பிளாக்மெயில் பண்ணாங்க ஒன்று அப்படின்னு மட்டும் போய் சொல்லாத அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி உங்கள் அம்மா பணத்துக்காக தாண்டி பிளாக்மெயில் பண்ணா, இப்போ உன்னை பார்க்குறப்போ அம்மா ஞாபகம் தான் வருது, இதே மாதிரி தான் என்ன உங்கள் அம்மா மிரட்டிகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் யோன், எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடு, அதை விட ஸ்ட்ராங்காக உனக்கு பயங்கரமான நான் பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் தான் இந்த ரெட் கலர் டேப் மாதிரி ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரூமுக்கு வந்தா ஜாங்கோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ உடஞ்சு கிடக்கு. ஜாங்கு இருப்பாரா, அவர் ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு போனால் ட்ரெஸ் இல்லை. ஸோ புரிஞ்சு போச்சு ஜாங் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு. உட்காந்து கதறியால இதை வந்து ஸ்ரீஜா பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஆக்சுவலாக ஜாங்கு பெட்டி படிக்க கட்டிட்டு போகிறப்போ ஸ்ரீஜா பார்த்துருப்பா. அப்பா எங்கே கிளம்பிட்டீங்க என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, இதை பாருமா என்னால் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது, என்ன ஏது நடந்திருந்தாலும் சரி நீ என் பொண்ணு தான், அதனால அந்த பாசம் என்னைக்கு என் மேலே வந்து சாரி உன் மேலே எனக்கு போகாது. ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத, ஆனால் உன் அம்மாவுக்கு நீ ஒருத்தி தான் இருக்க, அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நினச்சி இவ ஃபீல் பண்ணியால எங்கே பார்க்கோட அம்மாவுக்கு எதுக்கு இந்த ரெட் கலர் டேப் மாதிரி ஒட்டியிருக்காங்கன்னு தெரியாமல் யோன் சீக்கிரமாக திரும்பிவான்னு எழுதி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரூனா பயங்கரமாக ரெடி ஆகிட்டு எங்கேயோ கிளம்புறான்.
இந்த பக்கமாக பார்க்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி வெளியே கூப்பிட்டுருப்பாங்க ஜாங்க். இந்த மாதிரி நான் ரூனா கிட்ட டைவர்ஸ் வந்து பேப்பர் கொடுத்துட்டேன், டைவர்ஸ் பண்ணிக்க போகிறோம், கொஞ்ச நாள் நீங்கள் இல்லாமல் வேற எங்காவது போகலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யோனை உன்னால தான் நிறுத்த முடியும் பார்க், ப்ளீஸ் நிறுத்து. யோன் இப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தா அப்படின்னா இவ்வளோ டஃப் ஃபைட்டு தான் கொடுத்துட்டு இருப்பா. யாரு? ரூனா. அது ரூனாக்கும் நல்லதில்லை, யோனுக்கும் நல்லதில்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ரூனா எங்கே வந்திருக்கா அப்படின்னா கம்பெனிக்கு தான். இப்போ சேர்மேன் பார்க் அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கேன் இல்லையா, அதை பார்க்குறப்போ ஒரே நாள் எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்க் வருவாங்க. பார்க், இந்த இடத்துக்கு நீ ரொம்ப பொருத்தமாக இருக்க அப்படிங்கிறப்போ ரொம்ப நன்றி ரூனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் இல்லாத சமயத்தில் நிறைய நடந்துருச்சு போல இருக்கு. காங்தே, ஓ மாமா ஜாங்க் எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்களா போகல, அவங்க போகிறதுக்கு காரணமானது நீதான் ரூனா அப்படிங்கிறாங்க. இதை பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். எகெயின் நான் பண்ணதே குத்தி குத்தி காட்டுறதுல இப்போ ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீ ஆறுயிர் காதலியா மனைவியா பார்த்தியே இந்த யோன், அவ என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு இதெல்லாத்தையும் காட்டுறாங்க. இந்த வீடை கொலாட்டெல்லாம் வச்சு நான் கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன் தான், ஆனால் அதுக்கு பின்னாடி எனக்கு பணம் கொடுத்த லோன் ஷார்க்காக இருந்ததே வந்துட்டு யோன் தான். இப்போ இந்த வீடு ஜப்திக்கு வரப்போகுது, இதுக்கு காரணமும் அவ தான். அவள் பார்த்து எவ்வளோ பெரிய கேம் ப்ளே பண்ணியிருக்கா. நீ ஒன்றும் எனக்காக பண்ண வேண்டாம்டாப்பா, உங்கள் அம்மா தெருவில் நிற்காம இருக்கணும் அப்படின்னு இதை நீ தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்றவா. இப்போ கூட ரூனா திருந்தலை. ரூனா இப்போவும் பார்க்க வச்சு கேம் தான் ப்ளே பண்ணுறா. பார்க்கோட அம்மா கூப்பிட்டு, டே பார்க் இங்கே வாடா, இங்கே என்னமோ ஒட்டி வச்சுட்டு போனாங்க, அதில் யோன் திரும்பி வரணும்னு எழுதி வச்சிருக்கேன், நீயும் எழுதிட சீக்கிரம் வருவா அப்படிங்கிற சமயத்தில் யோனை பார்க்கறதுக்காக பார்க் வருவாங்க. என்ன பண்ணி வச்சிருக்க யோன், யார் யாரையோ பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என் அம்மாவே கஷ்டப்படுத்துறே அப்படிங்கிறாங்க. மன்னிச்சிருங்க பார்க், உங்கள் அம்மாக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வீடு உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும், பட் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் உடனே நிறுத்து ப்ளீஸ், எவ்வளோ பணம் அப்படிங்கிறத சொல்லு, நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற சமயத்தில் மன்னிச்சிருங்க, அந்த வீட்டை இன்னொருத்தவங்க வாங்கிட்டாங்க, இதுக்கு மேலே வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது, டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு யோன் எழுந்து வருவா. ஆக்சுவலாக ரூனா இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கா, பார்க்கோட தான் வந்திருப்பா. ரூனா இங்கே இருக்கா அப்படிங்கிறது யோனுக்கும் தெரியும். ஒரு முறைச்சு அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே ஸ்ரீஜாவால் காங்தேவை பார்க்காம இருக்க முடியாது. ஸோ காங்தேவோட அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க அந்த ஷாப்புக்கு தான். இந்த மாதிரி ப்ளீஸ்மா காங்தே எங்கே எதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. காங்தேவோட அம்மா பேசுறது கிடையாது. ப்ளீஸ், நிறைய தவறுகள் நடந்து போச்சு, என் அம்மாவுக்கு நானே அகேன்ஸ்டாக இருக்கேன். காங்தே நான் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்றான், பேச மாட்டேன்றான், எங்கே இருக்கானே தெரியல, எங்கே இருக்கான் எது இருக்கான்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்போ நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த இத்தினூண்டு ஷாப்பு உங்கள் அம்மா எனக்கு கொடுத்து எவ்வளோ பெரிய பண மோசடி வழக்கில் இந்த மாட்டி விட பார்த்தா தெரியுமா, என்ன கொடுமைக்கார குடும்பம் இது. நான் தாண்டி புத்தி கெட்டு போயிட்டேன். அவன் பாட்டிக்கு என் பையன் ஒரு நல்ல பொண்ணு தான் லைஃப்பில் செலக்ட் பண்ணி வச்சிருந்தான். யோனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருந்தான் அப்படின்னா அவன் பணக்காரனா இல்லைனாலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்பான். ஆனால் நான் பண்ண வேலை, அவன் புத்தியும் கொஞ்சம் மழுங்கி போய் கடைசியில் உன்னை கட்டிக்கிட்டான் அப்படின்னப்போ இந்த ஸ்ரீஜாவுக்கு கோவம் வந்துடும். ஓ, அப்போ யோனை கட்டி தான் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பானா, ஏன் இப்போ கூட கட்டி வைங்களே அப்படிங்கிறாங்க. தெரியும், அந்த தூஹி பொண்ணு தூஹி கிடையாது, யோன் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் இறந்து போனது தூஹி, யோன் இறக்கலை. கொஞ்ச நாள் தூஹி அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு ரிவெஞ்சுக்காக தான் யோன் இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் போய் மண்டி போட்டு கேட்க போகிறேன், திருப்பி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, காங்தேக்கு வாழ்க்கை கூடன்னு கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இவன் பயங்கர கோவமாக அங்கேருந்து எழுந்து வந்துடுவா. காங்தே இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கமாக காங்தே கிட்ட பேச முடியாமல் பார்க்க முடியாமல் காங்தேக்கு கால் பண்ணால் அவன் எடுக்கவும் மாட்டேன்றா அப்படின்னு விரக்திவை குடிச்சிக்கிட்டே இருக்கிறப்போ அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இதை பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு அவன் சண்டைக்கு போகிறப்போ அவன் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அந்த இடத்துக்கு ரூனா வந்து என்ன தைரியம் தான் பொண்ணு மேலே கை வைப்பா அப்படின்னு அரைஞ்சு கொஞ்சம் பணத்தை கொடுத்து இப்படி எடுத்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு கீழே விழுந்துருக்கிற ஸ்ரீஜாவை பார்த்து எழுந்துரு போகலாம் அப்படிங்கிற சமயத்தில் எல்லாமே போயிடுச்சுலமா அப்படிங்கிறாங்க. டேய், ஏன்டா இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அந்த காங்தேல ஒரு ஆளாமா சொல்லு, அந்த காங்தே அந்த யோன் மேலே இருந்த வெறியாலையும் காதலாலையும் நமக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிறப்போ இல்லைம்மா, நீ என்னை ஏமாற்ற முடியாது, நான் தான் சொல்கிறேன், எனக்கு எல்லாம் புரியுது. காங்தே யோனுக்காக நம்மளை ஏமாத்தல, காங்தேவை நீ மருமகனா ஒரு நாள் நடத்திருப்பியா, அவனை நல்ல விதமாக பார்த்துருந்துருப்பியா, அப்படி இருக்கிறப்ப அவன் எப்படிமா இருப்பான், என் வாழ்க்கைக்கு எடுத்ததே நீதாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்துடுவா. இந்த பக்கம் தூகியோட அப்பா மிஸ்டர் வீக் இருந்துட்டு உடனே நீ ஃபாரின் போ, அங்கே போயிட்டு ஏதாவது படிக்க பாரு அப்படின்றவாங்க. என்னங்க நம்ம பொண்ணு அனுப்ப பார்க்குறீங்க, என்னால் என் பொண்ணு தூக்கி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற சமயத்தில் எதுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு நம்ம யோனை பார்த்து கேட்குறாங்க. இல்லை, என்னால் இப்போ போகவே முடியாதுப்பா, அதுக்கு சில காரணம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த காரணம் என்னன்னு எனக்கு தெரியும், ரிவெஞ்ச் எடுக்கணும், அதுக்காக இங்கே இருக்க போகிற, நீ ரிவெஞ்ச் எடுக்க, அதுக்கு அவங்க ஒரு பதிலடி கொடுக்க, அதுக்கு நீ திருப்பி ரிவெஞ்ச் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இது போய்கிட்டே இருக்கும். இதை பாரு, நீ உண்மையிலேயே என் பொண்ணு தூகியாக இருந்தா, என்னை உண்மையிலேயே அப்பான்னு கூப்பிடுறது உண்மையாக இருந்தா நீ நான் சொல்கிறத செய் அப்படின்ட்டு போயிடுவாரு. இந்த பக்கம் ஸ்ரீஜாவால் தூக்க மாத்திரம் இல்லாமல் தூங்கவே முடியறதில்ல. அதை வந்து பார்க்குறப்போ ரூனாக்கு மனசுல எல்லாம் அப்படியே ரத்தம் வடிகிற மாதிரி இருக்கு. அவள் ஃபோனை எடுத்து பார்த்தா காங்தேக்கு மட்டும்தான் கால் பண்ணியிருக்கா, அதையும் காங்தே அட்டன் பண்ணல அப்படிங்கிறது தெரிய வருது. நொந்து போய் ஒரு ரூமில் வந்து உட்கார்றப்போ, யோன், இந்த அழகான பூந்தோட்டத்தை நான் தான் உருவாக்குனேன், இதை காப்பாற்றுறதுக்காக இத்தனை வருஷம் படாத பாடுபட்டேன், ஆனால் நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டே இல்லை, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு வெறியோடு இருக்கா. அடுத்த நாள் கிம்மை பார்க்கறதுக்காக வந்துட்டு ரூனா வரா. வந்தவ,
நான் பெயில வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறப்போ கேள்விப்பட்ட அப்படின்னு நிமிந்து கூட பார்க்காம தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், திடீர்னு எதுக்கு ஸ்ரீஜாவை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சேன். ஸ்ரீஜாவை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது எங்ககிட்ட தானே வந்து பேசியிருக்கணும் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக எனக்கே இந்த டவுட் வருது. நான் ஏன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரைக்கும் போனேன்னு தெரியல. ஆனால் ஒரு பொண்ணு வந்து என்னை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஸ்ரீஜாவை நீங்கள் ஏற்றுக்கணும், அங்கீகாரம் கொடுக்கணும், ஊரறிய வைக்கணும், உலகறிய வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அந்த பொண்ணு பேசுனதை கேட்க கேட்க என் பிரெயின் அவளோட பேச்சை கேட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எந்த பொண்ணு, யாரு? ஸ்ரீஜா வந்து அவங்க கிட்ட கேட்டால அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜா இல்லை, ஸ்ரீஜாவோட அத்தை. அந்த பொண்ணு பேர் வந்து அவங்க அப்பா பேர் கூட மிஸ்டர் பீக் அப்படின்னு நல்லா சொல்கிற சமயத்தில் அவ்வளோதான் வெறியோட வந்தவன் நம்ம யோனை போட்டு தள்ளுற ஏற்பாடோட வந்துட்டா. யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஆர்டரையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த பக்கமாக பார்க்கறதுக்கு பார்க்கோட கம்பெனிக்கு மிஸ்டர் பீக் வருவாங்க. நல்லா இருக்கீங்களா, நானே உங்களை பார்க்க வரலான்ட்டு இருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து அப்படின்னு பார்க்க சொல்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க் வந்தா அப்படின்ட்டு ஒரு கவர் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிறது இப்போ இவங்க இருக்காங்க இல்லைங்களா, பார்க்கோட வீடு. அதாவது ரூனாவோட அப்பா இறந்து போன சேர்மன் இந்த வீடு தன் பொண்ணு ரூனாவுக்கு தான் போகணும்னு உயிர் எழுதி வச்சார் இல்லையா, அந்த வீடு இப்போ பார்க்கோட பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதை பார்த்த பார்க்கால நம்ப முடியல. என்ன ஏதுன்னு கேட்குறப்போ ஆக்சுவலாக அந்த வீட்டை கொலாட்டரெல்லாம் வச்சு நிறைய வேலைகளை பார்த்துட்டா ரூனா. வேற யாராவது கைக்கு கிடைச்சா அந்த வீடு வந்து வேற யார் கைக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லோன் ஷார்க்காக பணத்தை கொடுத்து அந்த வீட்டை வாங்கி வச்சுக்கிட்டதே வந்துட்டு யோன் தான். இதில் என் ஒய்ஃபோட சேர்ந்து தான் யோன் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா. இந்த வீடு வந்து ஜப்தியாகி வேற யாருக்கோ போகாது, இது உங்கள் பேர்லேயே மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோன் சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. பார்க்கால இதை வந்து யோசிக்கவே முடியல. ஐயோ நம்ம யோனை போய் தப்பாக நினச்சிட்டோமே, அவள் ஏதோ நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்க போறா, நம்ம அம்மாவை கூட நிறுத்த போறா அப்படிலாம் நினைச்சோம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கமாக ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க. ஸ்ரீஜாக்கு காங்தே எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் சில ஆட்கள் வச்சு பார்க்க சொல்லியிருப்பா. அப்படியா, உடனே காங்தேவை பார்க்கலாம் அப்படின்னு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்தா ஏற்கனவே அங்கே யோன் பார்க்க வந்திருப்பாங்க. ஏன்னா காங்தே அவன் லைஃபை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறான். எகெயின் கஷ்டப்பட்டு நாமளே க்ரோ ஆகிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அது நம்ம யோனுக்கு தெரிஞ்சதுனால தான் பார்க்க வந்திருக்கா. அப்படியே இருந்தாலும் நீ படிச்சிருக்க, அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறப்போ இல்லை யோன், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்கிறேன், நான் என் போக்கிலே விட்டுடே அப்படின்னு சொல்லிட்டு போக இதை வந்து ஸ்ரீஜா பார்த்துருவா. ஓகே, அப்போ என்னை விட்டு வந்ததுக்கு அப்புறமா 2 பேர் பேட்சப் ஆயிட்டீங்களா அப்படின்ட்டு கடும் கோபத்தில் இருக்கா. அதுக்கப்புறமாக நம்ம யோன் வந்து அவங்க வீட்டுக்கு, அதாவது தூகியோட வீட்டுக்கு வந்து காரை நிறுத்துறப்போ தூகியோட வீட்டுக்கு ஆல்ரெடி முன்னாடி வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஸ்ரீஜா. அப்படியே அவளை பிடிச்சி காரில் ஏற்றிட்டு இவ கார் எடுத்துட்டு கிளம்பிடுவா. நம்ம யோன் கேட்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஏது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கோட கால் வரும். அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த ஃபோனை தூக்கி வந்து பின்னாடி போட்டுருவா ஸ்ரீஜா. என்ன பார்க் தான் கால் பண்ணிட்டு இருப்பாங்க. யோன் வந்து இப்போ அட்டன் பண்ணலாம் அப்படின்னதும் வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. நான் இப்போ உன்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் யோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கமாக ரூனாவை தான் காட்டுறாங்க. யோனை போட்டு தள்ளுற முடிவுக்கு வந்துட்டா இல்லையா, இது வரைக்கும் நான் யாரை மர்டர் பண்ணதில்லடி, ஆனால் உன்னை பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அசைனும் பண்ணிட்டா. இந்த கார் நம்பர் தான், அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணு, ஆனால் அந்த காரை ஓட்டிட்டு வரவங்க செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா. அதுக்கேற்ற மாதிரி இந்த கார் வந்து, அதாவது இவங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற காரை வந்து அந்த ஆள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஸ்ரீஜா கிட்ட கேட்குறான் நம்ம யோன், ஏன்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ யோன், ஒன்னா நம்ம வாழணும் இல்லைன்னா சாகணும், அதுலயும் யார் வாழ்றாங்க யார் சாகுறாங்கிறது இப்போ முடிவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பா ஸ்ரீஜா. அந்த சமயத்தில் காரில் வந்து இந்த கார் ஒரு பொண்ணு தான் ஓட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இவ சொல்லியிருப்பா, யாரு ரூனா. ஆனால் 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ எத்தனை பேர் இருந்தாலும் சரி அதுதான் கார், அந்த காரை முடிச்சு கட்டிட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் செத்துணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா ரூனா. சைட் மிரர்ல ஸ்ரீஜா பாப்பா ஏதோ ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்படியே திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காரை வந்து ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறா ஸ்ரீஜா. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் திருப்பலாம் அப்படிங்கிறப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த ஆள் உடனே வந்து ரூனாக்கு வந்து இது இன்ஃபார்ம் பண்ணுறா, இந்த மாதிரி இந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் காரை ஓட்டிட்டு வந்த பொண்ணு ரொம்ப ஸ்பீடாகவே ஓட்டிட்டு வந்தா, அது எனக்கு இன்னும் சாதகமாக போயிடுச்சு, ஸோ கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ நல்லது, அங்கே எந்த ஒரு தடையும் இல்லாமல் அழிச்சிட்டு நான் பண்ணுங்கிறதுக்கான எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கமாக தூகியோட வீட்டுக்கு வராங்க யோனை பார்க்கறதுக்காக. பார்க் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் கொண்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்கிறது வந்துட்டு ஸ்ரீஜா தான். ஏன்னா அவங்க கிட்னி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, வயிற்று அந்த கிட்னி பகுதியில் நல்லா அடிபட்டிருக்கு. அப்புறம் என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படிதான் ரூனாக்கு ஃபோன் கால் வருது. அவள் பயங்கர ஷாக் அங்கிருந்து கிளம்புறது. அதுக்கப்புறம் பார்க்குக்கும் ஃபோன் கால் வருது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு. ரூனா தான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. டாக்டர் சொல்றதுல கேட்டதும் என்னது, அப்போ அந்த கார்ல இவ இருந்தாளா, 2 பேர் இருந்ததாக சொன்னானே அவன். அப்போ இன்னொருத்தி யோன் வந்து நல்லா தான் இருக்கா, யோனுக்கு பெருசாக எந்த ஒரு அடிப்படலை. அவ்வளோதான், அது இவளால் தாங்கிக்கவே முடியல. யோனை சாகடிக்கணும்னு பார்த்தா ஆனால் கடைசியில் அது ஸ்ரீஜாக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதிர்ச்சியை தாங்க முடியாம ரூனா மயக்கம் போட்டு விழுகிறதுக்கு கரெக்டாக அப்போ தான் பார்க் வருவாங்க. ரூனாவே இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னொரு பக்கம் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமாக உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர். யாருக்கு, ஸ்ரீஜாக்கு. ஸோ ஆப்ரேஷன் தட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு எழுந்த ரூனா ஓடி வரா, அப்படியே போய் உட்காந்துக்கிறா. ஏண்டி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறப்போ அங்கே ஜாங்கு வந்திருப்பாரு. ஜாங்கு தூக்கலாம் ட்ரை பண்ணுற சமயத்தில் தொடாதீங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க, என்னதான் இருந்தாலும் ஸ்ரீஜா என் பொண்ணு அப்படிங்கிறப்ப யார் சொன்னா, ஸ்ரீஜா ஒன்றும் உங்கள் பொண்ணு கிடையாது, நீங்கள் ஸ்ரீஜா விட்டுட்டு போயிட்டீங்க இல்லையா, உங்களோட பொண்ணு வந்து யோன், அவளை மட்டும் என்ன ஏதுன்னு பாருங்க.
இந்த தப்புக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, யோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ ஜாங் சொல்றாங்க, நீ போய் அக்காவை என்ன எதுன்னு பாரு, நான் இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து வைக்கன்னு வந்தவ ஒரு டிரைவரை வந்துட்டு அசைன் பண்ணா இல்லையா, கார் ஆக்சிடென்ட் பண்றதுக்காக அந்த டிரைவருக்கு கால் பண்ணிட்டு, அறிவில்ல டிரைவர் சீட்ல இருந்தது என்னோட பொண்ணு அப்படிங்கிறாங்க. மேடம் நான் அப்பவே கால் பண்ணேன், 2 பொண்ணுங்க இருக்காங்க, கரெக்டா கூட தெரியல 2 பேர் இருக்காங்க, நான் சொன்னேன்ல, நீங்க தான் சரின்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. இதுல எக்ஸ்கியூஸா என்ன எதுன்னு கத்துறதுக்கு, வேணா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டு அந்த ஆள் நக்கலா பேசுறான். ஆமா பண்ண சொன்னது மர்டர், இதுல இப்படி ஓவரா நக்கலா பேசினா அப்படிதான் ஆன்சர் வரும். ஆனா என்ன இது எல்லாத்தையும் பார்க்கு கேட்டுட்டாரு அப்படிங்கிறது ரூனாக்கு கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கு. என்னால கண்டுக்கிறதுல போக பாக்குறப்போ அப்ப இது எல்லாத்துக்கும் நீதா காரணமா அப்படிங்கிறாங்க. என்ன நீதா காரணமா, நான் ஒன்னும் பண்ணல, அரையும் குறையுமா கேட்டுட்டு நீ என்ன நினைக்கிறேன்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. யோன் இப்படி இருக்கிறதுக்கு நீதா காரணமா, யோனை சாகடிக்க பாத்தி அப்படிங்கிறப்ப வாய மூடு பார்க், உன் குடும்பம் தானே ஸ்ரீஜா, உன் அக்கா பொண்ணு தானே ஸ்ரீஜா, அவ இப்படி கிடக்குற, அதை பத்தி நீ யோசிக்கல அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆரம்பிச்சது நீ ரூனா, நீ பண்ணதுக்கு உன் பொண்ணு அனுபவிக்கிறான். சரி அப்படியே இருக்கட்டும், தெரிஞ்சிருச்சா, ஆமா நான் அந்த எல்லாத்தையும் பண்ணப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வா, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கர தனாவட்ட அங்கிருந்து வந்துருவா. நம்ம யோனுக்கு உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லைங்க, லைட்டா மயக்கம் தான் அந்த அதிர்ச்சியில. சோ அவங்க படுத்திருப்பாங்க, வந்து போட்டு உழுக்குன்னு உழுக்குவா, நீ சாகணும் நானும் சாகணும், நீ தாண்டி ஆபரேஷன் ரூம்ல இருக்கணும், என் பொண்ணு ஏண்டி இருக்கிறா அப்படிங்கிறப்ப அங்க வந்து பார்க் தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்மளோட யோனுக்கும் மயக்கம் தெளிஞ்சிடும். எழுந்ததுக்கு அப்புறமாக பார்க்க சொல்லுவாங்க, இல்ல உனக்கு பெருசா அடியெல்லாம் கிடையாது, லைட்டான அடிதான், நீ மயக்கத்துல இருந்து எழுந்தாலே போதும் டாக்டர் சொன்னாங்க. ஸ்ரீஜாவையும் கூட காலில் இருந்தாலே அவ எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு கேட்கிறப்போ இந்த ஆக்சிடென்ட்டை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்திருக்காங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா, இப்பொழுதுக்கு ஆபரேஷன் பண்ணணும் இல்லையா, அது முடிஞ்சிருச்சு. ஆனா அதனால ஸ்ரீஜாவோட உயிரை காப்பாற்ற முடியாது. ஸ்ரீஜாக்கு சின்ன வயசுல கிட்னி சம்பந்தப்பட்ட ஏதாவது டிசீஸ் வந்திருக்கா அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேருமே சொல்லுவாங்க, ஜாங்கும் ரூனாவும் ஆமா ஹைஸ்கூல் படிச்ச சமயத்துல வந்திருக்கு, ஆனா அது கியூர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. டாக்டர் சொல்றாங்க, இதை பாருங்க, ஒருத்தங்க வந்து ஒரு கிட்னி வச்சுட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கரெக்டா வாழ முடியும். உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கிட்னில டிசீஸ் இருந்ததுனாலையும் அது கொஞ்சம் கியூர் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஆல்ரெடி இருந்தது டேமேஜ் கிட்னி தான். அது மட்டும் இல்லாம இப்ப ஆக்சிடென்ட் ஆனதுல அந்த பகுதியிலே அடிபட்டு கிட்னி ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. யாராவது கிட்னி டோனர் கிடைக்கணும், உங்க பொண்ணுக்கு கிட்னி கிடைச்சா மட்டும் தான் உயிர் வாழ முடியும், இல்லைன்னா நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்ட்டுருவாங்க. கொஞ்சம் யோனுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஸ்ரீஜாவை பார்க்க வர்றப்போ ஸ்ரீஜா ரொம்ப முடியாம கிடக்கா. எப்பவுமே ஸ்ரீஜா தன் மேல பரிதாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே காயப்படுத்திக்கூடியவ, விக்டிம் கேம் விளையாடக்கூடியவ. இந்த வாட்டி உண்மையாலே படுத்திருக்கிறப்போ யோனுக்கு பரிதாபமா இருக்கு. அப்போ கரெக்டா ரூனா வந்து, பாரு நீ இப்படிதான் படுத்துட்டு இருக்கணும், ஆனா என் பொண்ணு அப்படி கிடக்குறா, என் பொண்ணுக்கு ஏன் இந்த ஒரு நிலைமையை கொடுத்த, ஆமா என் பொண்ணு இதுக்கடி உன் கார்ல வந்தா, உன் கார் இதுக்கடி அவ டிரைவ் பண்ணிட்டு வந்தா, நீ ஏன்டி பேசஞ்சர் சீட்ல இருந்தா அப்படின்னு கேட்குற சமயத்துல ஆக்சுவலா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிருந்தேன், அங்க வந்து காங்தே வேலை செஞ்சுட்டு இருந்தான், என்னையும் காங்தேவையும் உங்க பொண்ணு ஸ்ரீஜா பார்த்துட்டா போல இருக்கு அப்படிங்கிறப்போ மறுபடியும் காங்தேவா மறுக்காம இருக்கும் 2 பேருக்கெல்லாம் வரானா, தயவுசெய்து எழுந்துப்போ இல்லைன்னா நானும் உன்னை கொண்டுருவோம் அப்படின்னு கொண்டு போயிட்டு வெளியே விட்டுருவாங்க. பண்றதெல்லாம் இவதான், அதுக்குதான் இவ பிள்ளையே இப்படி கிடக்குறா, ஆனா பழி எல்லாத்தையும் அடுத்தவங்க மேல போட்டுடுறா. ஆக்சுவலா யோனுக்கு கொஞ்சம் கில்ட்டா தான் இருக்கு, யோன் மேல தப்பே இல்லை அப்படின்னாலும் நம்ம கார் தான் ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது, இவ தானே அதை ஓட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்ட் இருக்கு. அப்ப ஜாங் வந்து சொல்றாங்க, இதை பாரு இது பியூர் ஆக்சிடென்ட்மா, நீ கில்ட்டா வந்து நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கு வர்றப்போ ஏன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு கேட்குறப்போ இல்ல பார்க்கு நான் காங்தே கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூஃப் டாப் வீட்டுக்கு வராங்க. காங்தேவை பார்த்துட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நானையும் பேசினதை அவள் பார்த்துருந்துருக்கணும், அதனாலதான் கோவமா என் வீட்டுக்கு முன்னாடி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, கிட்ட ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக என் கார்லயே என்ன உட்கார வச்சு அவ ஓட்டிட்டு வந்தா, அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ வந்து அவளை பாக்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்படி எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அதுன்னு ஓட்டிட்டாங்க. வீட்டுல தனியா தானே வந்துட்டு பார்க்கோட அம்மா இருப்பாங்க. பார்க் வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுடா, எல்லாரும் போயிட்டீங்க, மெய்டு மட்டும்தான் இருந்தாங்க, எனக்கு என்னமோ மாதிரி ஏதோ மாதிரி இருந்தது அப்படிங்கிறப்போ பயப்படாதம்மா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறப்போ என்ன ஏதுன்னு கேட்குற சமயத்துல இதுக்கப்புறமாக இந்த வீடு வந்துட்டு அக்கா ரூனா பேர்ல கிடையாது, நம்ம பேர்ல இருக்கு, நம்ம வீடுமா, என் பேர்ல இருக்கிற உன்னோட வீடுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்க்கால ஏத்துக்க முடியாது. என்னன்னா அந்த ரூனா பேசுறது நல்லாவே கேட்டுட்டாரு. ஸோ டிரைவர் சீட்ல என் பொண்ணு தான் இருந்திருக்கா, அவளுக்கு இப்படி ஆயிருக்கு, நீ அதை பார்த்துருக்க வேண்டாமா, இப்படிதான் ஆக்சிடென்ட் பண்ணுவியா, அந்த யோன் நல்லா இருக்கா, என் பொண்ணு இப்படி கிடக்குறா அப்படின்னு பேசுறதெல்லாம் கேட்ட பார்க்குக்கு அப்படியே என்னடா இவ இன்னும் திருந்தாம இருக்காள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமாக நம்ம யோன் வந்து துகியோட அம்மா அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அம்மாலாம் பதறி போயிடுவாங்க, உனக்கு எதுவும் நிஜமாலுமே அடிப்படல அப்படின்னு கேட்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வா, அந்த மனுஷங்க கூட பழகுறதுனாலே உனக்கு ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ இவருக்கும் கோவம் வந்துடும். துகியோட அப்பா சொல்லுவாங்க, இதை பாரு இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது முடிஞ்சது உடனே ஃபாரின் கிளம்ப படிக்கப்போ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாங்க. ஆனா நம்ம யோனுக்கு உள்ளூரும் இடிக்குது. ஏன்னா இவங்க கண்ணு முழிச்சு எழுந்ததுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருப்பாரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பொதுவாக இப்படி ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ டிரைவர் சீட்ல இருக்கிறவங்களை விட பேசஞ்சர் சீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் அடி பலமா படும். ஏன்னா நம்ம எங்க போய் மோத போறோம் அப்படிங்கிறப்போ தன்னை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரை வளைச்சிருவாங்க. ஸோ டிரைவர் சீட்ல டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு அடிப்படாது, பேசஞ்சர் சீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் அடிப்படும். ஆனா டிரைவர் சீட்ல இருந்த அந்த பொண்ணு ஸ்ரீஜா அவங்களை அறியாமலே உங்களை காப்பாத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் இப்போ இவனோட மைண்டுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமாக ஸ்ரீஜாவை பார்க்கறதுக்காக காங்தே வருவாங்க.
காங்கே வந்தது தெரிஞ்சது ரூனா வந்து சட்டையை பிடிச்சி எல்லாம் உன்னால தாண்டா, ஏன்டா என் பொண்ணை போட்டு இந்த டார்ச்சர் பண்ற, இதை பாரு, இதுக்கப்புறமாக நான் உனக்கு கொடுக்குற தண்டனை, உனக்கு ஸ்ரீஜா கூட வாழ பிடிக்கல இல்ல, என் பொண்ணு ஸ்ரீஜா கூட தான் நீ வாழற, அதுதாண்டா உனக்கு தண்டனை அப்படின்ட்டு போவாங்க. ஆனா யாரு வந்து கண்ணு முழிக்காதவ, ஈவன் தான் அம்மா வந்து கூட கண்ணு முழிக்காத ஸ்ரீஜா காங்கே பேசுறது எல்லாத்தையும் கேட்கறப்போ லைட்டா கண்ணு முழிக்கிறாங்க, அசைவு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, இதை பாருங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே தீரணும், இல்லைன்னா உங்க பொண்ணு உயிர் பழைக்க மாட்டாங்க, சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ. ஆனா இவங்க ரூனா கொடுப்பாங்க, ரூனா அதுவும் மேட்ச் ஆகல, பார்க் கொடுப்பாங்க, பார்க்குதும் மேட்ச் ஆகல. உடனே ரூனா வந்து அழுது துடி கடைசியில் இல்ல, நான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துவேன் அப்படின்னு இங்கிருந்து எழுந்து போய் கிம் கிட்ட கேட்பா. கிம் இருந்துட்டு, என்ன திடீர்னு வந்து நீ பாட்டுக்கு ஒரு கிட்னியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா ப்ளீஸ், என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துருச்சு, அவளுக்கு கண்டிப்பா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே தீரணும், நீ தான் அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்காக டெஸ்ட் எடுத்துக்கிறதுல ஓகே, நான் வந்து டெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஆனால் கிட்னி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப என்னால் அந்த முடிவை தனியாக எடுக்க முடியாது, என் மனைவியோட சம்மதம் வேணும், அப்படின்னு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, என் பொண்ணுங்க சம்மதம் வேணும் அப்படிங்கிறப்போ. என்னது சம்மதம் வேணுமா, ஸ்ரீஜா உன் பொண்ணு தானே, என்ன நினைச்சிட்டு இருக்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாக திடீர்னு வந்து நின்று என்னை ரொம்ப எடுத்துரிஞ்செல்லாம் பேசுவேன், இப்போ வந்து கிட்னி கூடன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ. நீ ஏதோ மாறி இருப்பேன்னு நினைச்சேன்டா, நீனும் அப்படி சைக்கோவா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்துட்டு ரூனா வந்துருவாங்க. ரூனா போனதுக்கு அப்புறம் கிம் இருந்துட்டு, காசு கேளு, காசு என்னால் கொடுக்க முடியும், என்னால் கொடுக்க முடியாதே கேட்கறாளே அப்படின்ட்டு இவனுக்குள்ளேயே சொல்லிப்பான். அதுக்கப்புறம் ரூனா வந்து நம்ம யோன் கிட்ட கேட்பா, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோ, என் பொண்ணுக்கு ஒரு கிட்னி தேவைப்படுது, நீ மேட்சாவே இல்லையான்னு தெரியாது, ஏன்னா என் பொண்ணு நீயும் சொந்த அக்கா தங்கச்சிங்களும் கிடையாது, சொந்தத்துக்குள்ள வரமாட்டீங்க தான், பட் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிக்கோ. நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்போ, ஏன்னா இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் நீ தான், என் பொண்ணோட இடத்துல இருந்திருக்க வேண்டியவன் நீ தான், நீ தான் டிரைவர் சீட்ல இருந்திருக்கணும், ஸோ என் பொண்ணு தான் இந்த நிலைமையில இருக்கா, அவளுக்கு நீ தான் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அதுல உனக்கான தண்டனை அப்படிங்கிறப்போ நம்ம இவனும் சரின்றவா. சரி, ஒரு கில்ட் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருப்பாரு இல்லையா, மேக்ஸிமம் வந்து பேசஞ்சர் சீட்ல இருக்கிறவங்களுக்கு அடிபட்டிருக்கணும், டிரைவர் சீட்ல இருந்த அந்த பொண்ணு வேணுக்கும்னே வந்துட்டு தனக்கு அடிபடுற மாதிரி பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிடுவான். நான் அங்கே பார்க் வந்து, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, எதுக்காக யோன் வந்துட்டு டெஸ்ட் எடுத்துக்கணும், யோன் நீ அதை பண்ணாத அப்படிங்கிறப்போ, இல்லை பார்க் நான் டெஸ்ட் எடுத்துக்கிறேன், இதில் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் ரிசல்ட் வர்றதை பொறுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்போ வெளியே காங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, நான் வந்து ஸ்ரீஜாவை பார்த்துட்டு வரேன்ட்டு உள்ள வர்றப்போ ஸ்ரீஜா முழிச்சு கொஞ்சம் பேசுற மாதிரி தான் இருக்காங்க. நம்ம யோனை பார்த்ததும் ஸ்ரீஜா மூஞ்சி திருப்பிக்க, நல்லா இருக்குல்ல யோன் என்ன இப்படி பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு மூஞ்சி திருப்பிப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, என்ன நீ வெறுக்கணும் அப்படின்னா நல்லபடியாக எழுந்து வந்து தெம்பா நின்று என்னை வெறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோன் சொல்கிற சமயத்தில் யோனுக்கு இருக்கிற டவுட்டை கேட்குறா. ஆமாம் ஸ்ரீஜா, நீ வந்து டிரைவர் சீட்டில் இருந்த, ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியறப்போ ஸ்டேரிங்கை ஒரு வளைச்சிருந்தா போதும், உன் மேலே அதிகமாக அடிப்படாமல் போயிருக்கும், அப்படி இருக்கிற சமயத்தில் ஏன் நீ என்னை வந்து ஏதோ காப்பாற்றுறதுக்காக பண்ண மாதிரி இருந்தது அப்படிங்கிறாங்க. நீ அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிச்சுக்காத, நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல, எந்த ஒரு தப்பான மைண்டும் வச்சுக்காத, நான் ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீ யோசிச்சுக்காத, இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கிருந்து யோன் போனதுக்கு அப்புறமாக தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாப்பா ஸ்ரீஜா. ஆக்சுவலாக ஸ்ரீஜா ஒட்டு கேட்டுட்டா. இவங்க அம்மா வந்துட்டு அந்த ஆளுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை, இதை பாரு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணும், சிம்பிள் ஆக்சிடென்ட்டாக இருந்தால் போதும், பெருசாக பண்ணி அந்த பொண்ணு சாகிற அளவுக்கெல்லாம் பண்ண வேண்டாம், சிம்பிள் ஆக்சிடென்ட் அவளை பயமுறுத்துற மாதிரி இருந்தால் போதும், ஒருவேளை அதில் அவள் மிரண்டு போய் அப்படி இறந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நாம தான் பண்ணோங்கிறது தெரிய வரக்கூடாது. ஸோ கார் வந்து ஒயிட் காரு, நம்பர் இது அப்படின்னு நல்லா சொன்னதையும் ஸ்ரீஜா கேட்டிருந்திருப்பா. அதுக்கப்புறமாக தான் தூக்கியோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுருப்பா. காங்தேவை பார்த்துட்டு யோன் வந்திருப்பா. அங்க இருந்து யோனை கூப்பிட்டுட்டு யோனோட காரை கூட்டிட்டு வந்திருப்பா. சைட் மிரர்ல பார்த்துட்டே தான் வந்திருப்பா. ஒரு கார் வந்து ரொம்ப ஸ்பீடா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும், எப்படியாவது நம்ம ஓட்டி எஸ்கேப் ஆயிடலான்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீஜா நினைச்சிருந்திருப்பா. ஆனா இல்ல, முடியாது, கண்டிப்பா நம்ம எங்கேயோ போய் அடிப்பட தான் போறோம், இந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகதா போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் இதுல வந்து அந்த யோனுக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அம்மா மாட்டுவாங்க. ஒண்ணு, ரெண்டாவது எல்லாருக்கும் யோன் மேல ஒரு பரிதாபம் வரும், ஏன்னா எல்லாருக்குமே ஆல்ரெடி யோனை பிடிச்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ காரை நாம ஓட்டிட்டு இருக்கோம், நம்மளுக்கு பெருசு எதுவும் ஆகாம யோனுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா யோனோட காரை நீ எதுக்கு ஓட்டிட்டு போன அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஸோ யோனை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இவ தப்பிக்கிற மாதிரி ஸ்டேரிங்கை திருப்பாம ஆக்சிடென்ட்ல இவளுக்கு அதிகமா அடிபடுற மாதிரி பண்ணியிருந்திருப்பா. ஸோ தெரிஞ்சதை ஸ்ரீஜா பண்ணியிருக்கா. அதுக்கப்புறமாக கிட்னி கொடுக்கறதுக்காக வந்துட்டு டெஸ்ட் கொடுத்துருப்பா இல்லையா யோன், அது மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ரீஜாக்கு இவ தாராளமா கிட்னி கொடுக்கலாம். டோனருக்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் யோனுக்கும் வந்து சேருது. இப்போ என்ன பண்றது, கிட்னி கொடுக்கறதுக்கு வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆகணுமே யோன். அதனால பார்க் கிட்ட வந்து பேசுறப்போ, அறிவு இருக்கா, அவளை ஹர்ட் பண்றதுக்காக இத்தனை வேலையை நீ பண்ணியிருக்கா, அதில் அவள் தப்பிச்சிருக்கா, இப்போ உன் பொண்ணுக்கு அப்படி ஆனதுனால அவளே கிட்னி கொடுக்க சொல்ற அப்படிங்கிறப்போ, பார்க் அதை பத்தில நீ பேசாத, இப்போ வந்து ஸ்ரீஜா எப்படி இருக்கா அதை பத்தி பாரு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், உன்னாலதான் யோனை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும், ப்ளீஸ் போ பேச அப்படின்ட்டு இவளுக்கு என்ன வேணுமோ அதில் தான் கடைசி வரைக்கும் ரூனா இருக்கா. அதுக்கப்புறமாக ஜாங்கு கூப்பிட்டு பேசுவார். ஆனால் ஜாங்குக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, கூப்பிட்டாரே தவிர்த்து யோன் என்ன சொல்றதுன்னு தெரியலமா அப்படின்னு அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுறாங்கன்னு தெரியல. பேசிட்டு வீட்டுக்கு வர்றப்போ பார்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கு வந்தாரே தவிர்த்து தான் அக்கா பொண்ணு ஸ்ரீஜாக்காக வக்காலத்து வாங்கினாரா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா வந்தவர்
போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இன்வெஸ்டிகேஷனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இங்க சீன் அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஸ்ரீஜாக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுது. யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. காங்தே கிட்ட ரூனா சொல்லி அனுப்புறா, போ ஸ்ரீஜா செத்துட்டு இருக்கா, யோனை தேடி கண்டுபிடி, அவளை கெஞ்சு, அவளால தான் நம்மளோட ஸ்ரீஜாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காங்தேவை அனுப்பிச்சிக்கிறா. இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பா நம்ம யோன். அந்த சமயத்துல தான் போலீஸ் சொல்லுவாங்க, இதை பாருங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டோம், நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே இந்த கார் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு. ஸோ யாரோ பிளான் பண்ணி தான் இந்த காரை செட் பண்ணி உங்களோட காரை வந்துட்டு டார்கெட் பண்ண வச்சிருக்காங்க, அதன் வகையில் ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வேற யாரு பண்ணுவாங்க ரூனாவை தவிர்த்து? அப்படியே யோசிச்சு பார்க்குற கடைசியில் ரூனா சொல்லியிருப்பா இல்லையா, நீ என்ன வேணா பண்ணு, இதுக்கப்புறம் நான் சாஃப்டா இருக்க மாட்டேன்னு, என்ன வேணா உன்னை நான் பண்ணுவேன், உனக்கு நான் இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னால ரொம்ப பேசியிருப்பா இல்லையா. அதெல்லாம் ஞாபகம் வருது. யோசிச்சுக்கிட்டே நம்ம யோன் வர்றப்ப பாருக்கு வந்துட்டு, இதை பாரு யோன், நீ யாரையும் மன்னிக்காத, ரூனா ஸ்ரீஜா யாரையும் நீ மன்னிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு ரூனா போயிட்டா அப்படிங்கிறப்போ ஒரு உயிரோட மதிப்பென்னு அவளுக்கு புரியணும். அதனால நீ டோனரா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்ட அப்படின்னா கூட நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறமாக யார் பேசியும் யோன் கன்வின்ஸ் ஆகல அப்படின்னதும் இந்த ரூனாவே வந்துட்டு யோன் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பா. அங்க யோனும் வருவா. என்ன இப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்க, நீ டெஸ்ட் கொடுத்துருக்க, நீ என் பொண்ணுக்கு டோனரா இருக்கேன்னு சொல்லியிருக்க, மேட்சிங்கும் ஆயிருக்கு, நீ உடனே ஹாஸ்பிட்டல் வா அப்படிங்கிற சமயத்துல நான் ஏன் வரணும், உன் பொண்ணுக்காக நான் ஏன் என் உடம்புல இருந்து ஒரு பார்ட்டை கொடுக்கணும், என்ன இப்படி பேசுற, நீ தானே என் பொண்ணு டோனர் அப்படிங்கிறப்போ ரூனா நல்லா இருக்கே, செல்ஃபிஷா இருக்கலாம் தப்பில்ல, ஆனா அடுத்தவங்க மட்டும் செல்ஃபிஷா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியே, அது எந்த வகையில நியாயம் சொல்லு. என்னோட அம்மா கொடுத்த உடம்பு, என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ரத்தமும் என் அம்மா எனக்கு கொடுத்தது, நான் எதுக்கு அதை உன் பொண்ணுக்காக கொடுக்கணும், பொண்ணு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படிங்கிறப்போ ப்ளீஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாத. பாரு சத்தியமா உன் அம்மாவை நான் கொல்லல, என் கையில உன் அம்மாவோட ரத்தம் படியல, அது பியூர் ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறாங்க. சரி அதை நான் நம்புறேன், ஆனா இந்த வாட்டி உன் கையில ரத்தம் பட்டிருக்கு, அதுவும் பொண்ணோட ரத்தம். ஏன்னா நான் வந்த காரை தான் ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி நீ பிளான் பண்ணியிருக்க, அதுக்கான ஆளையும் செட் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன பண்றது, அந்த ட்ராப்ல கடைசியில் ஸ்ரீஜா வந்து மாட்டிக்கிட்டா. நான் இருக்க வேண்டிய இடத்துல உன் பொண்ணு ஸ்ரீஜா இருக்கா, ஆனா நீ என்ன சொன்ன, நீ தானடி இருந்திருக்கணும், ஏன்டி என் பொண்ணு கிடக்கிறா அப்படின்ட்டு என்ன பிளேம் பண்ணி என்ன கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சு என்னையே கிட்னி கொடுக்குற அளவுக்கு நீ பிரெயின் வாஷ் பண்ணிட்டல. ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல நான் செத்து போயிருந்தேன் என்ன பண்ணிருப்பேன், அச்சோ அப்படின்னு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீ பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பல்ல. சொல்லு அப்படிங்கிற சமயத்தில் அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ப்ளீஸ் இதை பாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறப்போ அதெல்லாம் மன்னிப்பு முடியாது, ஒன்றும் முடியாது, உன்னோட கண்ணு முன்னாடி உன் பொண்ணு துடிப்பா பார்த்தியா, அதுதான் உனக்கான தண்டனை எழுந்து போறப்போ காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் யோன், நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் பொண்ணு ஸ்ரீஜாவை காப்பாத்து, அவளை தயவு செய்து எப்படியாவது காப்பாத்து அப்படின்ட்டு அங்கேயே மண்டி போட்டு மன்னிப்பு கேட்பாங்க. அதுவும் என்னோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சுவாங்க. அப்பதான் சொல்லுவா, இதை பாரு நான் சத்தியமா உங்க அம்மாவை நான் கொல்லல, உங்க அம்மா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு என்கிட்ட வந்தா ஸ்ரீஜா ஜாங்கோட பொண்ணு இல்லை அப்படிங்கிறப்ப நான் ஜாங்க கிட்ட போய் சொல்லுவேன்னு சொன்னா இன்னைக்கு முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி அன்னைக்கு கொற்றவழியில் உங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். நான் ஜாங்கோட குழந்தை வயிற்றுல வளர்றதாக சொல்லி ஜாங் அவகிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட கோபத்தில் அவள் போய் சொல்லியே தீர்வேன்றதா கடைசியில் நானும் விட்டுட்டேன். நான் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்தது. ஸோ அங்கே ஆக்சிடென்ட் ஆனது ஆக்சிடென்ட் தான், அந்த ஆக்சிடென்ட்ல உங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு கிடந்தா, ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டை கடவுளே பார்த்து எனக்காக கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த இடத்துல ஸ்ரீஜா ஜாங்கோட பொண்ணு இல்லை அப்படிங்கிற டிஎன்ஏ ரிப்போர்ட் இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு உன் அம்மாவை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்போதான் என் கம்மல் கீழே விழுந்திருக்கு, உன் அம்மா எடுத்து வச்சிருந்திருக்காங்க. சத்தியமா உன் அம்மாவை நான் எதுவும் பண்ணல, நான் பண்ண ஒரே தப்பு அப்பவே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணாதது, அதை மட்டும்தான் நான் என் லைஃபை பார்த்தேன். ஆனால் நான் சத்தியமா உங்க அம்மாவை கொள்ளல, புரிஞ்சுக்கோ, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக என் பொண்ணை தண்டிச்சிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருப்போ அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும் யோனுக்கு. அப்படியே அங்கிருந்து வந்துடுவாங்க. இவங்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறப்போ கொற்ற மலையில அப்படியே யோன் நடந்து வருவாங்க. இங்க ஸ்ரீஜாக்கு மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்து உட்காந்து ரூனா கதறி கதறி அழுவா. அந்த சமயத்துல சத்தம் கேட்டு பார்க்கோட அம்மா வருவாங்க. ஏன் ரூனா அலற, அந்த கிம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா, உன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டானா, கவலைப்படாது அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. எதுக்கு இந்த சீன் அப்படின்னாங்க, அந்த கிம்மை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த ரூனா ஆசைப்பட்டிருக்கா. ஏன்னா ரூனா மாதிரியான கேரக்டர் அந்தஸ்தே இல்லாத ஒரு ஆண் மகனை அவ விரும்ப மாட்டா. ஸோ ஜாங்க அவ காதலிக்கல, அவ காதலிச்சது கிம்ம தான். கிம்மும் காதலிச்சிருக்கா, 2 குடும்பம் வசதியான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் என்கேஜ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு பண்ணியிருந்திருக்காங்க. அதனாலதான் கிம் கிட்ட நெருங்கி பழகி ரூனா வந்து கர்ப்பமா இருந்திருப்பா. கடைசியில் கிம்மோட பேரண்ட்ஸ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, இவங்க ஃபேமிலி அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. மேபி அதுக்கான காரணம் ரூனாவோட ஃப்ரெண்டான அந்த பார்க்கோட அம்மாவையே வந்துட்டு அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லையா, ஸோ அது கூட காரணமா இருந்திருக்கலாம். அதனால இந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பா இருந்திருக்காங்க. ஸோ பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. ஆனா கிம்ம வந்து உண்மையாவது ரூனா காதலிச்சிருப்பா, இப்படி தன்னை வந்து விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுருந்திருக்கா. அதனாலதான் எல்லாமே மறந்து போன பார்க்கோட அம்மாவுக்கு கூட இப்படி ரூனா அழறப்போ கிம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா போல இருக்கு நினைச்சு அமைதிப்படுத்துறாங்க. ஆனா இல்ல, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கூட ரூனா கிட்ட தம்பில என்ன பொண்ணை நினைச்சு அழுதுட்டு இருக்கா இல்லையா.
இப்படிக்கும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமாக தான் தன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பம் வேணும், அவன் தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணும், தான் சொல்ற மாதிரி கேட்கணும், நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாங்காவை வந்து சூஸ் பண்ணியிருப்பான். ஜாங்கு மினியை காதலிக்கிறாங்க, 2 பேரும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜாங்கோட ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி, அப்ப ஜாங் குடிபோதையில தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஜாங்கோட குழந்தை வயிற்றுல வளருதுன்னு சொல்லி ஜாங்கையும் மினியும் பிரிச்சு ஜாங்கையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இன்னைக்கு அத்தனை பாவத்துக்குமான சம்பளமா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஆனா நம்ம யோனுக்கு தெரிய வேண்டிய உண்மை என்ன தெரிஞ்சிருச்சு. சோ தான் அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அடுத்த நாள் ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டா. 2 பேரையும் ஆபரேஷன் ரூம்குள்ள கூட்டு போயிட்டே இருக்கிறப்ப அங்க போலீஸ் வந்துட்டாங்க. யாரு ரூனாவை அரெஸ்ட் பண்றதுக்கு. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்றீங்களா அப்படிங்கிறப்போ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில விலங்கு போட்டுறப்போ என்ன ஏதுன்னு ஜாங்க கேட்க அவருக்கும் எல்லாம் தெரிய வருது. அப்போ ரூனா நிஜமா ஒரு ஆளை செட் பண்ணி யோனை மர்டர் பண்ண பாத்தியா அப்படிங்கிறப்போ தயவுசெய்து என்ன மன்னிக்காதீங்க, அதை தவிர்த்து எனக்கு வேற என்ன கேட்கறதுன்னு தெரியல, ஸ்ரீஜாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட போயிடுவா. அப்படியே ஒரு ஆடி போயிடுவாரு. கடைசி நேரம் வரைக்கும் இத்தனை வேலை பண்ணியிருக்காள் அப்படின்னு தான் ஜாங்குக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷனும் நடந்து முடியுது, நல்லபடியா முடியுதுங்க. அப்படியே 5 மாசம் கடந்து போகுது. கையில ஃப்ளவர்ஸோட அஸ்தி எல்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு ஸ்ரீஜா வரா. அந்த இடத்துல ஜாங் நின்றுட்டு இருக்காரு. இவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இந்த குட்டி பாப்பா என்னோட பேத்தி, இது என்னோட பொண்ணு தூஹி அப்படிங்கிறாங்க. என்னது தூஹியோட அஸ்தி அப்படிங்கிறதுனால இங்க தூஹியோட போட்டோஸ், தூஹியோட திங்ஸ் வச்சிருக்காங்க. தூஹி யாரு, குட்டி பாப்பா யார் அப்படிங்கிறது கூட ஸ்ரீஜாக்கு மறந்து போச்சு. அது மட்டும் கிடையாது, தனக்கு கல்யாணம் ஆச்சு, காங்தே அப்படிங்கிற ஒருத்தனை உயிருக்கு உயிரா காதலிச்சோம் அப்படிங்கிறதும் மறந்து போச்சு. ஸ்ரீஜாவை பொறுத்த வரைக்கும் அப்பா ஜாங், அம்மா ரூனா, இதுதான் ஞாபகம் இருக்கு. நான் இந்த குட்டி பாப்பாவை பார்த்துருக்கேனப்பா அப்படின்னு கேட்குறப்போ, பார்த்துருக்கேன், ஆமா எனக்கு தோணுது, ஒரு ஃபீல் வருது இந்த குழந்தைய பார்த்த மாதிரி, பட் எனக்கு எதுவும் பெருசாக ஞாபகம் வரலையே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காரில் வர்றப்போ ஆக்சுவலாக ரூனா இப்போ ஜெயிலில் இருக்காங்க. ஆனால் ஸ்ரீஜா இப்போ தான் ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தேறி வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூனா ஃபாரின் போயிருக்காங்க அப்படின்னு போய் சொல்லி வச்சிருக்காங்க. ஸ்ரீஜா வந்து கேட்பா, அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியாதுப்பா, என்ன தோணுதோ அது இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க, இந்த வயசில் படிக்கிறதுக்கு போயிட்டாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜாங் தலையாட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டியில் இவங்க கூட ஸ்ரீஜா கூட பார்க்க கூட அந்த வீட்டில் வந்துட்டு ஜாங் இல்லைங்க, சிட்டியை விட்டு வெளியே ஒரு கிராமத்தில் லேண்ட் வாங்கி அங்கே விவசாயம் பண்ணிட்டு ஜாங்க பாட்டுக்கு அங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கக்கூடிய ரூனாவை பார்க்கறதுக்காக பார்க் வருவாங்க. ஸ்ரீஜா எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. ஏன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சதும் 1 மாசம் வந்து கோமால இருந்திருப்பா ஸ்ரீஜா, அதனால தான் அவள் மெமரி எல்லாம் நிறைய எரேஸ் ஆயிருக்கு. நீ ஃபாரின் படிக்க போயிருக்கோன்னு சொல்லி வச்சிருக்கோம் ரூனா அப்படிங்கிறாங்க. நீ வேணா ரீசன்ட் ஃபோட்டோ நான் வந்து காட்டுறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஜாங்கை பற்றி கேட்கறதுக்கு அவர் சிட்டிக்கு வெளியே ஒரு வில்லேஜில் வந்துட்டு லேண்ட் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. எப்போவாது இங்கே வந்துட்டு போவார், அதுவும் ஸ்ரீஜாக்காக. சரி யோன் காலே பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பார்க் இருந்துட்டு, இல்லை அவள் ஃபாரின் போனதுலேருந்து கால் பண்ணவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்து திரும்பி வர ஐடியா இல்லை போல இருக்கு அவளுக்கு, நம்ம எல்லாரையும் அந்த அளவுக்கு வெறுக்கிறா போல இருக்கு, உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு தெரியல பார்க், நீ யோனை ரொம்ப காதலிச்சல அப்படிங்கிறாங்க. ரோனா நாம் தனிமையில் இருக்கிறோம் பார்த்தியா, அது மனசை நிறைய விதத்தில் மாற்றும், நீ வெளியே இருந்தால் கூட ஏதாவது பண்ணிட்டு இருப்ப, இங்கே ஜெயிலில் ஃபோன் இல்லை, வேறு எதுவும் நல்லா பண்ண முடியாது, நீ நிறைய யோசி, நிறைய மாற்றங்கள் உனக்குள்ளே வரும் அப்படிங்கிறப்போ, சரி சரி போதும் நான் கிளம்புறேன் நீயும் கிளம்பு அப்படின்னு எழுந்தவங்க. ஆக்சுவலாக நான் யோனுக்கு கடமைப்பட்டிருக்கேன், ஸ்ரீஜாவோட உயிரை அவள் காப்பாற்றிருக்கா, இன்னைக்கு இருந்தாலும் நான் அவளுக்கு கடமைப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக கம்பெனிக்கு வரப்போ ஜாங் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பார்க்க பார்க்கறதுக்கு. வந்தோன்னு பார்க்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிருந்த ரூனாவை பார்க்க அப்படிங்க. சரி ரூனா எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறமாக இந்த வீக்கெண்ட் வந்துட்டு யோன் வந்து ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வரா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் பார்க்குக்கு ஷாக்காக இருக்கு. ஜாங் அந்த ஷாக்கிங்கை புரிஞ்சுக்கிட்டு, ஏன் யோன் உனக்கு கால் பண்ணலையே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னு பார்க்க சொல்கிறாங்க. அதுலேயே அந்த முகத்துலேயே அந்த ஏமாற்றம் தெரியுது. சரி இதை சொல்லலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்போ, நீங்கள் சியோலுக்கே வாங்கல எகெயின் கம்பெனிக்கு வாங்கல அப்படிங்கிறப்போ, இல்லை அதுலலாம் வந்து ஜாங்குக்கு விருப்பம் இல்லை, நீ நல்லபடியாக எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். இந்த 5 மாதம் கடந்து போனதில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க இல்லையா அக்காக்காரி, அவங்களுக்கு டெலிவரி பெயின் எடுக்குது, 2 குழந்தை, ஸோ ட்வின்ஸ் பிறக்கிறாங்க, ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் எகெயின் ரிப்போர்ட்டர் தங்கச்சி அந்த கேமராமேன் வேற ஒரு மேகசினில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. இந்த வீக்கெண்ட் வந்துட்டு யோன் திரும்பி வரா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுட்டு பார்க்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா யோனும் பார்க்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை ரெஜிஸ்டர் பண்ணலை, ஸோ அதனால அப்படி எப்படி அவங்க வழியில் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வந்துருந்துருப்பாங்க. அதனால ஃபாரின் போனதுலேருந்து யோன் பார்க்குக்கு கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி யோன் அவள் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு பார்க்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் பார்க் யோனை தான் காதலிக்கிறாங்க. ஆனால் யோனோட மனசு அப்படியே இருக்கா இல்லை மாறிடுச்சா அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. ஏன்னா தான் ரிட்டர்ன் ஆகிறோம் அப்படிங்கிறத பார்க் தனக்கு கூட கால் பண்ணி சொல்லலை, ஆனால் ஜாங் கிட்ட தானே சொல்லியிருக்கா. அதனால போலாமா வேண்டாமான்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. ஏன்னா இன்னைக்கு தான் வந்துட்டு யோன் வரப்போறான். கடைசியில் யோசிச்சவரு, சரி நேராக போய் யோன் கிட்ட கேட்டுடலாம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. யோன் வந்துட்டா சந்தோஷமா பேசலான்ட்டு போறப்போ யோன் திரும்பி காங்தே கிட்ட பேசிட்டு இருப்பா. ஏன்னா 2 பேரும் ஒன்னாதான் ஃபாரின்லேருந்து வராங்க. அவ்வளோதான், இதை பார்த்ததும் பார்க்கோட மனசே உடஞ்சு போயிடும். சரி நம்மளுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன் வந்துருவாரு.
ஆக்சுவலாக யோனுக்கும் காங்தேக்கும் இடையில எதுவும் கிடையாதுங்க. 2 பேரும் ஃப்ளைட்டில் வர்றப்ப தான் பார்த்துருந்துருப்பாங்க. அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் கம்பெனியில இருந்து தான் வந்து காங்தேவை ஃபாரினுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. பரவாயில்ல காங்தே, நல்ல கம்பெனியில் தான் வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பரஸ்பரம் ப்ராப்பர் குட் பைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குட் பை சொல்லிட்டு சரி நான் வந்து என் அப்பா வருவார், என் அப்பா ஜாங்குக்காக வெயிட் பண்ணுறேன், நீ பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி காங்தே கிட்ட சொல்ல கரெக்டாக தூகியோட அம்மா அப்பா கிட்ட இருந்து கால் வரும். அம்மா லேண்ட் ஆகிட்டியா, எங்கே இருக்க ஏது இருக்கேன்னு கேட்கறதுக்கு ஏர்போர்ட்குள்ளே தான்ப்பா இருக்கேன், இதோ வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காங்தே வந்துட்டே இருக்கிறப்போ இதுக்கால ஸ்ரீஜா வந்து இடிச்சிடுவா. ஸ்ரீஜாவுக்கு காங்தேவை சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஆனால் இடிச்சதுக்கு அப்புறமாக என்னமோ தோணுது. அப்படியே காங்தேவை சுற்றி வந்து உங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகலை இல்லை? ஆமாம், உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ காங்தே நல்லாவே தெரியும், சாரிங்க, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னமோ ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கான ஞாபகம் வரல. ஒரு சர்ஜரி நடந்ததா, அதுலேருந்து பழசெல்லாம் மறந்துடுச்சு. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தாலோ இல்லை நீங்கள் எப்படி என்ன தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம், இதுதான் என் கார்டு அப்படின்னு கொடுத்துட்டு வருவாங்க. அந்த கார்டை காங்தே பார்க்குறப்போ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி டீமில் டைரக்டராக அந்த பொசிஷனில் அந்த கம்பெனியில் ஸ்ரீஜா இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த பொசிஷனை பார்க்க தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த கார்டை பார்த்தாலும் வந்துட்டு காங்தேக்கு தெரியுது. அதுக்கப்புறம் கையில் நம்ம யோனோட ஃபோட்டோ வச்சுட்டு தான் யோனை தேடிட்டே வருவாங்க. ஏன்னா யோன் அப்படிங்கிற அந்த முகமே கூட வந்துட்டு ஸ்ரீஜாக்கு மறந்துருச்சு. அத்தனை பஞ்சாயத்து நடந்திருக்கு, ஆனால் அசால்ட்டாக மறந்துட்டா. ஃபோட்டோ பார்த்துட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டா. சாரி, ஜாங் அப்பா வந்துட்டு பஸ் மிஸ் பண்ணிட்டாரா, ஏன்னா அவர் கிராமத்துலேருந்து வரணும் இல்லையா, அதனால எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீ லேண்ட் ஆனது பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டு வா யோன் போகலாம் அப்படிங்கிறப்போ இல்லை ஸ்ரீஜா ஒரு நிமிஷம், நான் வேற ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வேணா போய் அப்படிங்கிறாங்க. நிஜமா ஷியோரா? இப்போதான் ஒரு பர்சன் மேலே இடித்தேன், நான் அவரை முன்ன பின்ன பார்த்த மாதிரி தெரியல, ஆனால் என்னமோ தெரியல, உன் லைஃப்பில் அவரை மிஸ் பண்ணிடாத என் மனசு சொல்லிச்சு. இப்படி சொன்னது நம்ம யோனுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ காங்தே மேலே தான் இடிச்சிருப்பா அப்படின்ட்டு போ ஸ்ரீஜா, அந்த பர்சனை விட்டுடாத, எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற வாய்ப்பு எல்லா வாட்டியும் கிடைச்சிடாது, நீ போ அப்படின்னு சொல்ல வெளியே வந்த நம்ம காங்தே பார்க்க பார்ப்பாங்க. என்ன பார்க்குக்கு அந்த ஏர்போர்ட்டை விட்டு போகிறதுக்கு மனசும் இல்லை, என்ன பண்ணுறதே தெரியாமல் நிற்கிறப்போ பார்க் இங்கே என்ன பண்ணுறீங்க, உள்ளேயும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னதுக்கு அப்புறமாக தான் அவருக்கு சென்ஸே வருது. ஓகே ஓகே காங்தே அப்படின்னு சிரிச்சுட்டு அங்கேருந்து ஓடுவார். காங்தே சிரிச்சுட்டு வரப்போ கரெக்டாக அங்கே ஸ்ரீஜா வந்துட்டு என் பேர் ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறா. இப்போ இருந்து நான் பேசி பழக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். ஆக்சுவலாக நம்ம யோன் வெயிட் பண்ணுறது பார்க்குக்காக தான். ஆனால் பார்க்கு கிட்ட இந்த 5 மாசமாக பேசல, கால் பண்ணி வர்றேங்கிறதையும் சொல்லலை. தாப்பா வந்து ஜாங்க கிட்ட மட்டும்தான் சொல்லியிருப்பா. ஆனால் அவர் போய் கண்டிப்பாக சொல்லியிருப்பாருங்கிறது தெரியும். ஆனால் ஜாங் வந்து சொன்னப்போ பார்க் வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா, எனக்கு யோன் கால் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால தான் ஒருவேளை பார்க் பிக்கப் பண்ண போலன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து வச்சிருப்பாரு. ஆனால் யோனோட மனசு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு கண்டிப்பாக தனக்காக பார்க் வருவாங்க அப்படின்னு. ஆனால் பார்க் வந்தார். காங்தேவும் யோனும் பார்த்து பேசுகிற தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் இப்போ தெளிவாயிடுச்சு. பார்க் வந்து யோனை தேட யாரை தேடுறீங்க அப்படின்னு பின்னாடி இருந்து யோன் கேட்க திரும்பி பார்த்த பார்க்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பார்க், நான் எல்லாத்தையும் தோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ரொம்ப நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற சமயத்தில் பார்க்குக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்பாட் உனக்கு ஞாபகம் இருக்கா, இங்கே தான் நம்ம மீட் பண்ணோம் அப்படிங்கிற சமயத்தில் ஃபஸ்ட்டு வாட்டி இவரோட சூட் கேஸில் ட்ரெஸ் போட்டு கிழிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த இடம் நம்ம மறுபடியும் சேர்த்து வச்சிருக்க போல இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம யோனுக்கெல்லாம் இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன், நான் எவ்வளோ மாதம் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேங்கிறது தெரியும்ல அப்படிங்கிறாங்க. பார்க்குக்கு என்ன நிம்மதி சந்தோஷம் அப்படின்னா, இவ்வளோ மாதங்கள நம்ம ஒருத்தர் பேசிக்கல அப்படின்னாலும் என் மேலே உனக்கு இருந்த ஃபீலிங்ஸ் மாறாமல் இருந்தது பார்த்தியா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யோன், நாம் எகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்போ ஓடி வந்து பார்க்க யோன் ஹக் பண்ணிப்பாங்க. இப்படியே ஹாப்பி என்டிங்காக இந்த ட்ராமா இங்கே முடியுதுங்க. யோனும் பார்க்கும் அவங்க லைஃப்பை எகெயின் ஆரம்பிக்கிறாங்க. எகெயின் ஒரு வாட்டி லைஃப் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறதுல எனக்கு வந்து தப்பு தெரியல, நியாயம் தெரிஞ்சுது. ஆனால் ஸ்ரீஜாவுக்கும் காங்தேவுக்கும் வாழ்க்கை மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறப்போ அதை எந்த வகையில் சேர்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னால் பார்க்கும் யோனும் சேர்ந்ததை மட்டும்தான் சந்தோஷமாக ஏற்றுக்க முடிஞ்சதை தவிர்த்து காங்தேவும் ஸ்ரீஜாவும் சேர்ந்ததை சந்தோஷமாக எடுத்துக்க முடியல. ஏன்னா 2 பேருமே வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்களா தான் நான் பார்க்குறேன். 20 வருஷமாக தனக்காக வாழ்ந்த ஒரு பொண்ணோட நம்பிக்கையை கொண்ட கொலைகாரன் காங்தே. ஒரு சின்ன குழந்தை தன்னோட கல்யாணத்துக்கு தடையாக இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சீரியஸாக இருக்கிறப்போ அம்மா செத்து போயிட்டா வரமாட்டான்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்லிட்டு அந்த குழந்தை சாகிறதுக்கு காரணமாக இருந்தவ ஸ்ரீஜா. இவங்களுக்கு ஒரு மன்னிப்பு வழங்கப்படுது, இவங்களுக்கு எகெயின் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத சீரியஸாக என்னால் ஏற்றுக்க முடியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சில பேர் சொல்வீங்க எல்லாம் மறப்போம் மன்னிப்போம் தாங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, அவங்களுக்குன்னா லைஃப்பில் இன்னொரு சான்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் ஏன் இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக யாராவது 4 பேராவது என்னை கேட்பீங்க. நான் மனசாட்சி இல்லாதலாவே இருந்துட்டு போகிறேன். என்னால் சில விஷயங்களை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. அது நிஜ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கற்பனை கதையாக இருந்தாலும் சரி. இதுக்கப்புறமாக வழக்கமாக சொல்கிறது தாங்க ரிவ்யூ போர்ஷன். அதுக்கப்புறம் இந்த ட்ராமாவில் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பேசலாம்.
ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த போர்ஷனை யார் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. வேண்டாம் எங்களுக்கு அந்த பார்ட் போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை டியர்ஸ். ஃபர்ஸ்ட்டு, இந்த ட்ராமாவுக்கு 102 எபிசோட் தேவையான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக தேவை. ஏற்றுக்கிட்ட கதாபாத்திரங்கள் அவங்க நடிப்பு திறன் நல்லபடியாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில கேரக்டர் ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் ஆச்சு. ஆனால் வில்லிங்கிற கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவன் மேலே நம்ம மொத்த கோவமும் போயிடுச்சு. அதாவது ருணா மேலேயே நம்ம மொத்த கடுப்பு போயிட்டதுனால நிறையா பேர் அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணி நல்லா நடிக்கலை. அது நம்மளுக்கு பெருசாக தெரியலை. ஒரே சிட்டிங்கில் பார்க்கக்கூடிய ட்ராமா கிடையாதுங்க. 1 அல்லது 2 நாள் தாராளமாக ஆகும். 102 எபிசோடு அப்படின்னாலும் ஒவ்வொரு எபிசோடும் 30-33 நிமிஷம் தான். ஒரு 50-51 எபிசோட் அந்த கணக்கு தான் வரும். டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கு வர்த்தான ட்ராமாவான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் டைமுக்கு வர்த்தான ட்ராமா தான். யூடியூப்லேயே வந்துட்டு த ப்ராமிஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும், சப்டைட்டிலோடு இருக்குது. மஸ்ட் வாட்ச்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். ஆனால் சில பாயிண்ட்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், அப்போ தான் மஸ்ட் வாட்ச். அதில் ஃபர்ஸ்ட், இந்த கதையோட பேர் என்ன? த ப்ராமிஸ். அதுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய பேர் ஒரு சில சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக சத்தியம் 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 நம்ம பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த சத்தியமெல்லாம் என்ன அப்படின்னா, மினி வந்து ஜாங்க பிரேக்கப் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரூனாவோட வயதில் ஜாங்கோட குழந்தை வளருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தானே ஜாங்கோட குழந்தைக்கு கர்ப்பமாக இருக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கூட வேண்டாம், நம்ம ஜாங்கோட லைஃப்பில் வந்து தலையிட மாட்டோம் அப்படின்ட்டு சத்தியம் பண்ணிட்டோம். இது டைலாக்காக வராதுங்க, பட் அந்த கேரக்டர் வந்து அப்படிதான் அதை எடுத்துக்கும். அதனால தான் ஜாங்கு கிட்ட எக்காரணத்தை போயிட்டோம் இது தன்னோட குழந்தை அப்படிங்கிறத சொல்லியிருக்காது. ஆனால் மினி அப்படிங்கிற கேரக்டர் கர்ப்பமாக இருக்கு, ஜாங்கோட குழந்தைக்கு தான் கர்ப்பமாக இருக்கு அப்படிங்கிறது வில்லி அப்படிங்கிற ரூனாக்கு தெரிஞ்சதும் மினியோட கேரக்டர் சரி நான் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது கடைசி வரைக்கும் பண்ணலை. ஆனால் மினியோட கேரக்டர் அந்த சத்தியத்தை காப்பாத்துச்சுன்னா ஆமாம் காப்பாத்துச்சு. 12 வருஷம் வரைக்கும் அப்பா இன்னாருன்னு கூட சொல்லாமல் அந்த குழந்தைய அந்த கேரக்டரே தான் வளர்த்துச்சு. எப்போ ஜாங்கோட குழந்தை ஸ்ரீஜா இல்லைன்னு தெரிய வந்ததோ அப்போ தான் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேரக்டர் வெளியே வந்தது. அடுத்தது 15 வருஷமாக காங்தே யோன் அப்படிங்கிற கேரக்டர் உயிருக்குயிராக காதலிச்சுது. அந்த காங்தேவோட குழந்தைய யோனோட கேரக்டர் வயிற்றுல சுமந்துட்டு இருந்தது. அந்த கேரக்டர் காங்தேவோட எதிர்காலத்துக்காகவும் அவன் ஃபாரின் போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன் வயிற்றுல வளர்ற குழந்தைய சொல்லாமல் மறைச்சிக்குச்சு. அந்த சத்தியத்தை அந்த குழந்தை பிறந்து 4 வயசு ஆகுற வரைக்கும் காப்பாத்துச்சு. ஸோ இப்படி நிறையா ப்ராமிஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணுங்க ஒன்று. அப்போ தான் வந்து இந்த ட்ராமா நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். அடுத்தது ரிவெஞ்ச் அப்படிங்கிறது தனக்கு ஒரு கேரக்டர் ஏற்படுத்தின கஷ்டத்தை, அதாவது வில்லி தனக்கு ஏற்படுத்தின கஷ்டத்தை அப்படியே வில்லிக்கு திருப்பி கொடுக்கல அந்த ஹீரோயின் யோன் கேரக்டர். அதுக்கு பதிலாக வில்லி பண்ண தப்பை எக்ஸ்போஸ் தான் பண்ணுச்சு. அங்கே போயிட்டு மெதுவாக எக்ஸ்போஸ் தான் பண்ணும். இவ பாருங்க பாசிட்டிவ் தப்பு பண்ணியிருக்கா, இவ பொண்ணு ஸ்ரீஜாக்கு ஜாங்க அப்பா இல்லை, அது ஒரு ரிவீல். கிம்முதா அப்பா, அது ஒரு ரிவீல். ஜஸ்ட் ரிவீல் தான் பண்ணும். நீ அடுத்தவங்களை வந்துட்டு இப்படி பண்ணுற இல்லையா, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிற, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருப்ப அது தெரிய வந்ததுன்னா பொய்யால் கட்டப்பட்ட உன்னோட இந்த குடும்பம் அப்படிங்கிறது எப்படி செதஞ்சு போகும் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ஹீரோயின் கேரக்டர் காட்டும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையா போயிட்டு அது ரிவீல் தான் பண்ணுமே தவிர்த்து மற்றபடி ஸ்ட்ராட்டஜிக்கலாலாம் ப்ளே பண்ணாது. ஏன்னா ஹீரோயின் அப்படிங்கிற அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வில்லியை மாட்ட வைக்கணும், நாம் வந்து அவளுக்கு இப்படி ஒரு வியூகத்தை அமைப்போம், இப்படி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவோம், அவளை கொண்டு அங்கே நிற்க வைப்போம், அப்படியெல்லாம் கிரியேட் பண்ணாது. பிரச்சனையவே அந்த ஹீரோயின் கேரக்டர் கிரியேட் பண்ணாது. அந்த வில்லி பாஸ்டில் பண்ண பிரச்சனையை வெளியே கொண்டு வரும், ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணும், அவ்வளோதான். அதுவும் ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் போட்டு தேங்காய் உடைச்ச மாதிரி உடைக்காது. பொறுமையாக இந்த ஊசி குத்துற மாதிரி ஒவ்வொரு ஊசியாக உடம்புல ஏற்றி 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 டார்ச்சர் பண்ணி கொள்கிற மாதிரி பண்ணும், அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி ரிவெஞ்சுக்காக வேறு மாதிரி போக்குறதெல்லாம் இல்லை. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிவெஞ்ச், ஒரு வகையான ரிவெஞ்சு, ஸ்லோ பேர்னிங் ரிவெஞ்ச். ஸோ இதை நாம் பார்க்குறதுக்கான மைண்டை செட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த ட்ராமாவை 102 எபிசோட் நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப கூட ஒரு நிறைவு இருக்கும். அடடே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததே, நல்லா இருந்ததே. ரிவெஞ்சுனா இப்படி தானே இருக்கணும், நான் தப்பு பண்ண என்னோட வாழ்க்கை நீ கெடுக்க பார்க்குற, நான் அந்த கண்ணாடி உனக்கு திருப்பி காட்டுறேன், நீ அடுத்தவங்கிட்ட குறை கண்டுபிடிக்கிற, உங்ககிட்ட இருக்கிற குறைய நான் உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். இதை வந்து நாம் இந்த மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தா மட்டும்தான் அது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி முடிக்க முடியும். நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேங்க, நிறைய பேர் யூடியூப்பில் சப்டைட்டிலோடு இருக்கிறப்பவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இதே மைண்ட் செட்டோட பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இதே மைண்ட் செட்டோட பாருங்கள். ஏன்னா இந்த கதையோட சூசகமே அதுதான். இன்னும் சொல்ல போனால் ஒன்லைனர் தாங்க. தனக்கு ஒரு காரியம் சாதகமாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக நான்லாம் இப்படி தெரியுமா, இப்படி எங்கள் அம்மா அப்பா கோட்டு கிழிச்சு அந்த கோட்டை அப்படிக்கா தாண்டினதே இல்லைன்னு ஒரு கேரக்டர் சொல்லும். நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி கேரக்டரை பார்த்துருப்போம். ஆனால் உண்மையில அந்த கேரக்டர் அப்படிதான் வாழ்ந்துச்சா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த கேரக்டர் அப்படி வாழல அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் சில பல கேரக்டர்கள் வந்து சொல்லும். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, அந்த கேரக்டர் அப்பவே அப்படின்ட்டு.
அப்போது இந்த விஷயத்த போய் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண கேரக்டர் கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மூஞ்சி இருக்காது. ஐயோ நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோமே, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன கில்ட் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஒன்லைன், அதுதான் இந்த கதையே. தன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க, தன் குடும்பத்தை காப்பாற்றிக்க, தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வில்லி கேரக்டர் கட்டுன கோட்டை, அதுக்கு அவள் கொடுத்த பலி அப்படிங்கிறது, அது திருப்பி ஒருத்தி ஒவ்வொரு செங்கலாக நீ கட்டின வீட்டில் இருக்கிறதெல்லாம் பாவம் தான், செங்கல் கிடையாது கர்மா அப்படின்னு சொல்ல வர்றப்போ அந்த வீடு அந்த மாளிகை அப்படியே பொல பொலன்னு விழுந்துடுது. இது கதைக்கு மட்டும் இல்லை, ரியாலிட்டிக்கும் ஒத்து வருங்க. இதை மைண்டில் வச்சுட்டு கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்கன்னா பாருங்கள். இல்லை டைம் இல்லைங்க அப்படின்னீங்கன்னா என்னோடய வாய்ஸ் ஓவரே போதும். அப்புறம் முக்கியமான விஷயங்க, நிறைய கிளை கதைகள் இருந்தது, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. வேங் அதுக்கப்புறம் அக்கா காரியோட லவ் ஸ்டோரி அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அதே மாதிரி தான் கேமராமேன் தங்கச்சி ரிப்போர்ட்டர் அவங்களோட லவ் ஸ்டோரியும் ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அதெல்லாம் நான் பெருசாக டச் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு அது பெரிய முக்கியத்துவமும் கிடையாது. ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த போர்ஷனை பெருசாக டச் பண்ணல, லைட்டாக தான் டச் பண்ணேன். இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது, இந்த ட்ராமாலேருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன், எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறது தாங்க சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த கதையில் யோனோட கேரக்டர், யோனோட அம்மா கேரக்டர் மேலே ஒரு கோவமே இருந்தது. ஒரு குழந்தைய பெக்கிறப்போ அந்த குழந்தைய விஷயத்தையே மறைச்சு வைக்கிறது, அந்த குழந்தைகிட்ட அப்பா யாருன்னு சொல்கிறத மறைச்சு வைக்கிறது, இதில் எனக்கு சுத்தமான உடன்பாடே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை தன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது காங்தே கிட்ட யோன் அப்போ சொல்ல ஓகே, அமெரிக்கா போனதுக்கு அப்புறமாக சொல்லியிருந்தா அப்படின்னா இந்த கதை எப்படி மாறி இருக்கும்? காங்தே நல்லவனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்டெடி மைண்டே இல்லாதவன். காங்தே மட்டுமா, ஜாங்கும் அப்படிதான். திடீர்னு இந்த ரூனா சொல்கிறா, நீ குடிபோதையில் தப்பு பண்ணிட்ட, ஸோ இப்போ நான் உன் குழந்தைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னதும் லூசு மாதிரி நம்புவானா? அப்படி நடந்துதா? அது உண்மையா? அந்த அளவுக்கு குடிபோதையில் தப்பு பண்ணக்கூடிய ஆட்கள் நாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். அதே மாதிரி தான் மினியும். டக்குன்னு ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் இவங்க கன்சீவாக வேற ஆயிட்டாங்க. மினி அவங்களுக்காக இல்லைனாலும் அவங்க குழந்தையோட உரிமைக்காகவாது போராடி இருக்கணும் இல்லையா? மினி அவங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, தன் லவ்வரான ஜாங்க விட்டு கொடுக்குறதெல்லாம் ஓகே, அது அவங்களே எடுத்துக்கிற முடிவு, அதில் நாம் எதுவும் தலையிட முடியாது. ஆனால் ஜாங்குக்குன்னு அவங்க அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறப்போ அந்த குழந்தைக்கான உரிமையை கொடுக்கணும் இல்லையா? அதை மறுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அதே தான் யோனும் பண்ணாங்க. காங்தே அமெரிக்கா போனதுக்கு அப்புறமா சொல்லியிருக்கணும், என்னதான் காங்தேவோட அம்மா நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலில் வச்சிருந்தா கூட ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு எத்தனை நேரம் ஆகிட போகுது? இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் அந்த குழந்தை பெற்றுக்க போறேன்னு சொல்லிட்டு, இல்லை அப்பவே காங்தே இல்லை முடியாது அபார்ஷன் பண்ண அதுன்னு சொல்லியிருந்தானா சரிதான் போடா, எனக்கு இந்த குழந்தை வேற நான் பெற்றுக்க போறேன், நீ பார்த்தா பாரு பார்க்காட்டிப்போ அப்படின்ட்டு அப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். இது கதை தான், நிஜ வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்க போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமயங்களில் கதையை விட நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. இது கதையோ நிஜ வாழ்க்கையோ, கதையாகவே இருந்தாலும் இந்த கேரக்டர் பண்ணது தப்பு தான். நிஜ வாழ்க்கையில் யோன் மாதிரி ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா அந்த பொண்ணு பண்ணதும் தப்பு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்தே ஜாங் 2 பேருமே ஸ்டெடி மைண்டான பர்சன்ஸே கிடையாது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. சுயமாக யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய அறிவு அந்த ஜீவராசிகளுக்கு இருக்கானே தெரியல. இவங்க எந்த இனத்தில் சேர்த்தேன்னு தெரியல. ஓரறிவு உயிரினமா, இல்லை 5 அறிவு இருக்கா, 3 அறிவு இருக்கா அப்படிங்கிறதே தெரியல. நீங்கள் காங்தே ஜாங் 2 பேரும் எடுத்துக்கோங்க, 2 பேரும் அப்படியே டிட்டோவாக ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நல்லா பாருங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் இந்த ரூனா அசால்ட்டாக ஜாங்க சமாதானப்படுத்திடுவா. அதே மாதிரி காங்தேவோட குழந்தைய செத்து இருக்கும். அங்கே ஸ்ரீஜா நின்றுட்டு என்னை பற்றி யோசிக்க மாட்டியா, நம்ம குழந்தையும் தானே செத்து போச்சு அப்படின்னதும் உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு வாமா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவான். ஒன்றா இந்த பக்கம் இரு, இல்லைன்னா அந்த பக்கம் இரு, அட சென்டர்லையாவது இரு. அப்படி கூட இல்லாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி அல்லாடிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் இவங்க 2 பேரும். இந்த ட்ராமாவில் சகிப்புத்தன்மையின் உச்சம் அப்படின்னா அது பார்க்கு தான். தன்னோட ஃபர்ஸ்ட் கல்யாணத்தில் அந்த ஒய்ஃப் பண்ண அத்தனை பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் சொன்னால் அப்பா அம்மா கல்யாணத்தை பற்றின விஷயம் வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பழியும் ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருக்கிறவர், கல்யாணத்தை பற்றி யோசிக்காமல் இருந்தவர், கடைசியில் அக்கா ரூனா இவ்வளோ வேலைகளை பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்ப கூட இந்த குடும்பத்துக்காக பார்க்கணும், ஸ்ரீஜா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எல்லாத்துக்குமே அமைதியாக இருந்தார். இந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோட ஒரு ஆள் இருக்க முடியுமா அப்படின்னா நிஜ வாழ்க்கையில் எனக்கு தெரியல. இருக்கலாம், மேபி நாம் பார்க்கல, இருக்கலாம். அப்படியெல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட போய் பொறுமையாக நாம் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் காங்தேவோட அம்மா, நான் இவங்களை ஜீவராசி அப்படிங்கிற லிஸ்ட்லேயே நான் சேர்க்க விரும்பலை. எனக்கு இவங்களை பற்றி எதையும் கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. இவங்களை பற்றி அந்த கேரக்டர், அதில் நடித்த நடிகையை பற்றி நான் பேசலை. அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல குவாலிட்டி கூட இல்லாமல், ஒரு இடத்துல கூட லாயலாக இல்லாமல், தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற ஒரு சுயநலன்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கு மேலே வார்த்தை இருந்ததுன்னா அதுதான் காங்தேவோட அம்மா.
ரூனா ஸ்ரீஜாவை பெத்தெடுத்ததுக்கு அப்புறமாக ஜாங்கு கூட சேர்ந்து வாழ்ந்த இத்தனை வருட வாழ்க்கையிலையும் 2வது ஒரு குழந்தைய பெத்துட்டு இருக்க மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீஜாவுக்கு அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. தன்னோட குழந்தை ஜாங்கோட குழந்தை இல்லை, அதனால இந்த ஒரு குழந்தை தான் நம்மளுக்கான குழந்தையா இருந்துடணும். நாளை பின்ன ஏதாவது தெரிய வந்தது அப்படின்னா கூட ஜாங்கோட பாசம் தடமாறிடக்கூடாது இல்லையா? அதுக்காக ஆரம்பத்திலிருந்து பிளான் பண்ணி வாழ்ந்தவ தான் ரூனா. எல்லாத்தையுமே பிளான் பண்ணா, எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணா, எந்த இடத்துல எந்த விஷயத்த பேசணும், அப்படி பேசுகிறப்போ அந்த பேச்சு எப்படி ஒரு விளைவை கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு மொத்தமாக எல்லாமே பிளானிங் தான். அப்படி பிளான் பண்ணி தான் இந்த குடும்பத்தையே கட்டமைச்சா. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறது, இவ பண்ணது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களா வந்து எக்ஸ்போஸ் பண்ண இவ குடும்பம் அப்படியே சதஞ்சு போய் விழுந்துருச்சு. சேர்மேன் அதாவது ரூனாவோட அப்பாவுக்கு டவுட் வந்திருக்கு, ஒருவேளை இந்த ஸ்ரீஜா ஜாங்கோட குழந்தை இல்லையோன்னு சொல்லிட்டு. அதனால தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுவும் ஸ்ரீஜாக்கு 12 வயசாக இருந்தப்போ. ஏன் அப்பா எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த கதையை பார்த்துக்கிட்டே இருந்தப்போ புரியலைங்க. கடைசியில் யோசிச்சப்போ தான் புரிஞ்சுது, ஏன்னா ஸ்ரீஜாவோட கேரக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஜாங்கு மாதிரியே இருக்காது. ஸோ அந்த டவுட்டில் தான் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருப்பார் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. பார்க்கோட அம்மா பண்ணது மிகப்பெரிய பாவம். அது என்னன்னா, சேர்மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஏன்னா அதில் அவங்க செஞ்ச தப்பு எதுவும் கிடையாது. சேர்மேன் வந்து ஏதோ தவறாக நடந்துக்கிட்டாங்க, அதன் வகையில் தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு. அதில் பார்க்கோட அம்மா மேலே குத்தம் கிடையாது. ஆனால் ஜாங்கோட குழந்தை ஸ்ரீஜா இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாக அது மினிக்கு அவங்க ஒரு போஸ்டல் மூலியமாக தெரியப்படுத்தியிருப்பாங்க. அது ஃப்ரம் அட்ரஸ் இல்லாமல். அதுதான் அவங்க பண்ண தப்பு. ஒன்னா மினியை கூப்பிட்டு நேராக பொறுமையாக சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிஎன்ஏ ரிப்போர்ட்டை ஜாங் எப்படி எதிர்ச்சியாக பார்க்கும்படி செஞ்சுருக்கணும். அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி மினிக்கு அதை போஸ்ட்டில் அனுப்பிச்சு, அதனால தான் கிட்டத்தட்ட மினியோட உயிரே போச்சு. அதுவும் வந்து பார்க்கோட அம்மாவுக்கு ஒரு பாவம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தும் கடைசி வரைக்கும் இவங்க வாயிலிருந்து சொல்லவே இல்லை. பழசெல்லாம் மறந்த நிலைமையில தான் அங்கங்கே பேசுவாங்க. அதுவும் கடைசியில் தன் பையன் பார்க்குக்கே வந்துட்டு இவ வந்து ரூனா வந்து ஒரு தலைவலியாக வந்து நிற்கிறா, ஜெயிலுக்கே அனுப்புற அளவுக்கு போயிட்டா அப்படின்னதுக்கு அப்புறமாக தான் பொங்கி எழுவாங்க. அது வரைக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு தேமேன்னு இருப்பாங்க. ஏன் மினிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அட மினிக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கே, அது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். பழசெல்லாம் மறந்ததுக்கு அப்புறமாக தான் ஜாங் மினி இறந்து போயிட்டாலாமே, மினிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காமே, அதை கண்டுபிடி அப்படி இப்படின்ட்டு அப்போதான் சொல்லுவாங்களே தவிர்த்து இடையில அந்த சொகுசான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டாங்க. அதுக்கான கஷ்டம்தான். பழசெல்லாம் மறந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தன் பையனை மறந்து என்ன லைஃப் வாழ்கிறோன்னு தெரியாமல் அவங்க பட்ட கஷ்டம், ரூனா கிட்டவங்க பட்ட கஷ்டத்துக்கு அவங்க பண்ண பாவம் தான் காரணம். யோன் பண்ண தப்பு. எப்போவுமே மனுஷங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நன்றி விசுவாசம் வந்து வராதுங்களாம். உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு நம்ம என்ன பண்ணினாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க நம்மக்கிட்ட ஒரு 100 விஷயம் கேட்பாங்க, பணம் கேட்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்குற உதவியில் கேட்பாங்க, படிப்பு பற்றின கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லா உதவியும் பண்ணியிருப்போம். 101வது ஒரு ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ அதை பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் நாமளே இருந்திருக்க மாட்டோம். ஐயோ சாரி என்னால் முடியல அப்படின்ட்டோன்னு வச்சுக்கோங்க, நாம் பண்ண 100மே அழிஞ்சு போயிடும். நான் கேட்ட இல்லைன்டா தெரியுமா, ஐயய்யா அவளை ரொம்ப மோசம், அவன்லாம் இருக்கானே அவளும் நல்ல ஆளே கிடையாது அப்படின்னா நான் பெருசாக கேட்டான் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்தையே பிடிச்சி பேசுவாங்களே தவிர்த்து நாம் பண்ண 100 நல்ல விஷயம் இருக்கும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெல்ப் கூட பண்ணியிருப்போம், அதெல்லாம் மறந்துடுவாங்க. காங்தே அப்படி ஒரு கேரக்டர் தான். காங்தே செல்ஃபிஷ் அப்படிங்கிறத யோனுக்கு வந்து இந்த காலம் உணர்த்தலையான்னு கேட்டால் நல்லா உணர்த்துச்சுங்க. ஆனால் யோனுக்கு காங்தே மேலே கண்மூடித்தனமான காதல். எப்படி காலம் உணர்த்துச்சு அப்படின்னா, அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு. வேலை கிடைச்சது அவன் யோன் கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை அப்படின்னா, ஜாங்கோட கம்பெனியில் தான் காங்தேக்கு வேலை கிடச்சிருக்கோம். ஆனால் அங்கே வேலை கிடச்சிருக்குன்னு சொன்னால் யோன் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல அப்படின்ட்டு மறைச்சிருப்பான். ஏன் மறைக்கணும்? உண்மையாக இருந்திருக்கலாம் இல்லையா? 15 வருஷமாக அந்த பொண்ணால தான் நீ படிச்சிருக்க, அந்த பொண்ணால தான் நீ வாழ்ந்திருக்க, ஈவன் நீ தங்கியிருக்கிற வீட்டுக்கு வாடகை அவ கொடுத்துட்ருக்கா, அட்வான்ஸ் அவ கொடுத்துருக்கா, இத்தனையும் பண்ணியிருக்கா. அப்படிங்கிறப்போ அவகிட்ட இருந்து நீ எப்படி மறைக்கலாம்? இந்த மாதிரி அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போனேன், செலக்ட் ஆகிட்டேன், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு கேட்டு முடிவு எடுத்திருந்தா மட்டும்தான் நீ ஒரு நல்ல மனுஷன். ஆனால் அதை மறைச்சிட்டு நீ வேலைக்கு போயிருக்க. அங்கேயே ஃபஸ்ட்டு ஒரு அபாயமன் யாருக்கு? யோனுக்கு. இவனை நம்பாத, இவன் சீக்கிரட்டாக பல விஷயங்கள் பண்ணுவான்ட்டான். ஆனால் அது யோனுக்கு புரியலை. அதுக்கப்புறம் அமெரிக்கா போகிற அவசரத்தில் இவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஏன்னா ஜாங்கு வந்து காங்தே கிட்ட பேசுறதே புரிஞ்சு போச்சு, ஸ்ரீஜாவையும் நம்மளே கோத்து விட பார்க்குறாங்கன்ட்டு. அதனால தான் வா யோன் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம், வா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. ஆனால் யோன் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாலும், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமாக காங்தே வந்துட்டு அமெரிக்கா போயிருந்தாலும் ஸ்ரீஜாவை தான் செலக்ட் பண்ணியிருப்பான். ஸ்ரீஜா கூட தான் வாழணும்னு நினைப்பான். திரும்பி வந்து நம்ம யோன்கிட்ட டைவர்ஸ் கேட்பான். அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா ஒரு வாட்டி சீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டவன் கல்யாணம் பண்ணாலும் சீட் பண்ணுவான், காதலிச்சுட்டு இருக்கிறப்பவும் சீட் பண்ணுவான், கல்யாணமாகி 50 வருஷம் ஆனதுக்கப்புறமாகவும் சீட் பண்ணுவான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இப்போது நம்மளோட சொசைட்டியில் ஒரு சில விஷயங்கள் மாறிட்டு வருது பார்த்தீங்களா? இப்போது இந்த கதையில எடுத்துக்கோங்க, காங்தேக்கு 15 வருஷமாக யோன் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தா. அவள் வேலைக்கு போயிட்டு அவள் படிப்பை விட்டு கொடுத்து இவனை படிக்க வச்சு எல்லாம் பண்ணான். ஆனால் இவளை வந்து பைத்தியக்காரியாக தான் எல்லோரும் பேசுவாங்க.
நீ எதுக்கடி உனக்கு இவ்வளோ பண்ண, நீ உன் லைஃப்பை பார்த்துருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் யாருமே அந்த பொண்ணு 15 வருஷம் உனக்காகன்னு வாழ்ந்திருக்கா, கொஞ்சம் கூட உனக்கு நன்றியே இல்லையா அப்படிங்கிற அந்த வார்த்தையை யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் கடைசியில் ஜாங் தான் யூஸ் பண்ணுவார். அதுவும் யோன் தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக்க. அப்போ இவர் பொண்ணுன்னு தெரிஞ்சா இவர் பொண்ணுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, இவர் பொண்ணை ஏமாத்தின காங் தேவை அறையலாம் கொள்ளலாம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதே யோன் யாரோ விட்டு பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு என்ன வேணா பண்ணலாம், என்னங்கடா உங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம டே டு டே லைஃப்லேயே பாருங்களேன், நீங்கள் யாருக்காவது ஒரு 100 200 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண உதவி ஏதோ ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க. அந்த உதவி வாங்கிட்டு அவங்க உங்களை திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு நன்றி கிட்டத்தனமாக நடந்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி போயிட்டாங்க. அப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வெல்விஷர், உங்கள் நலனில் அக்கறை இருக்கிறவங்களே போய் அறிவு இருக்கா, அந்த ஆளுக்கு அவளுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணியே, உனக்கு அறிவு இருக்கான்னு உதவி பண்ண நம்மளை தான் கேட்பாங்க. ஆனால் அந்த உதவி வாங்கிட்டு திரும்பி போனவனை பார்த்து நீ பண்ணது மிகப்பெரிய பாவம், ஒருத்தன் பண்ண உதவியை ஒருத்தி பண்ண உதவியை மறந்துட்டு போகிற பார்த்தியா, இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, உனக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லை அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? நான் சொல்கிறது டைரெக்டாக பின்னாடி பேசிக்குவாங்க. அச்சோ இவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ஆனால் அந்த ஆள் தான் கண்டுக்கவே இல்லை, அவங்களாம் என்ன மனுஷ ஜென்மமோ அப்படின்னு பேசிக்குவாங்களே தவிர்த்து அவங்ககிட்ட டேரெக்டாக போய் நீங்கள் பண்ணது தப்புங்க, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது பேசுவாங்களா? மாட்டாங்க. ஆனால் உதவி செஞ்சவங்ககிட்ட டேரெக்டாக வந்து சொல்லுவாங்க. போயும் அந்த பர்சனுக்கு நீ அந்த உதவியை பண்ண, அதுக்கு அவங்க டிசர்விங்கே கிடையாது, நீ தான் தப்பு அப்படின்னு உதவி பண்ணிட்டு ஏமாந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் பிளேம் பண்ணுவாங்க. அதுவும் டைரக்டாவே இன்டைரக்டா கூட கிடையாது. அப்போ இதுல யாரு குற்றவாளி? உதவி பண்ணவன் குற்றவாளியா, அந்த உதவியை வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போனவன் குற்றவாளியா? நன்றி மறந்தவன் தானே குற்றவாளி. ஸோ ஏமாத்துறது தப்புனா ஏமாறுறதும் தப்பு தான். ஆனா ஏமாத்துறது அப்படிங்கிறது கர்மா, பின்னாடி வச்சு செய்யும், அது மிகப்பெரிய குற்றம். ஆனா ஏமாந்து போறது அப்படிங்கிறது பாவம் கிடையாது, அதுக்காக பின்னாடி நம்மளுக்கு அந்த தண்டனையெல்லாம் திரும்பி வராது. என்ன பாடமாக எடுத்துக்கிட்டு உஷாராக இருக்கணும். உஷாராக இல்லாமல் மறுபடியும் ஏமாந்து போயிட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ட்ராமாலேயே பாருங்களேன், எல்லாரும் போயிட்டு யோன்கிட்ட அவனை விட்டுரு, அவன் எதுக்கு உனக்கு, நீ பாட்டு குழந்தைய வளர்த்துக்கோ, நாம பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா போராடி முடிச்சிட்டாங்க. ஏன்னா யோனோட அம்மா யோனோட அக்கா தங்கச்சிங்கெல்லாம் காங்தே கிட்ட போராடி முடியாமல் போச்சு. ஆனால் காங்தே சைடில் இருக்கிறவங்கள பாருங்களேன், ஈவன் காங்தேவே சொல்லுவான், யோன் நான் உன்னை ஏமாத்திட்டேன், நான் பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு போயிட்டேன், நீ என்னை வெறுத்துரு, என்னை விட்டுரு. ஏன்னா அது அவனுக்கு தேவை, அவனுக்கு அது ரொம்ப ஈஸி. நீ என்னை வெறுத்துடு, சாபம் கொடு, என்னை திட்டிட்டு விட்டுரு. ஏன்னா அதோட விட்டுருவே இல்லையா, அவனுக்கு வேணுங்கிறது அவனுக்கு வேணும், அதுக்காக அவன் என்ன வேணா பேசுவான். அதான் காங்தே உன்னை வேண்டாங்கிறான்ல, போயிடு அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணோட ஒரு 20 வருஷ வாழ்க்கை அதை நீ அழிச்சிருக்கடா, அதை நீ பயன்படுத்தியிருக்க அப்படின்ட்டு யாருமே அந்த காங்தே கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த யோனியும் குழந்தைய கூப்பிட்டு காங்தேவையும் நிற்க வச்சு, ஸ்ரீஜாவையும் நிற்க வச்சு, உங்கள் ஃபேமிலியிலேயே பார்க்கீர்க்கு எல்லாரையும் குழந்தை நிற்க வச்சு, இதை பாரு இது தப்பு, இந்த பொண்ணுக்கு நீ பண்ணது தப்பு காங்தே, இந்த பொண்ணுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும், இந்த குழந்தை உன்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஊரறிய ஏற்றுக்கோ. ஏன்னா கடைசியில் யோன் காங்தே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டா, குழந்தைக்கு அப்பா வேணும்னு தான் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறமாக நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எஸ் எனக்கு புரியுது, இது ஒரு ட்ராமா, இப்படி கதையை கொண்டு போனால் 2 எபிசோடுக்கு மேலே கதை போகாது, அதனால இடையில நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி இந்த கதையை இழுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நிஜ வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி பார்த்தா இதில் தப்பு பண்ணது யாரு? காங்தே. ஒரு நம்பிக்கையை மட்டுமே வச்சிருந்த அந்த யோன் ஏமாந்து போயிருக்கான், அது யாருமே பெருசாக பேசல. ஈவன் இந்த கதையை பார்க்குறப்போ எனக்கே யோன் மேலே ஒரு சில இடங்களில் கோவம் தான் வந்தது. எல்லா பாசிபிலிட்டிஸ்லையும் காங்தே நல்லவன் மாதிரியே எடுத்துப்பான். அவன் சீக்கிரமாக கொரியா வந்திருப்பான், சொல்லியிருக்க மாட்டான், அதையும் அசால்ட்டாக எடுத்துப்பான். அவன் ஜாங்கோட கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்ததையும் சொல்லமா மறைச்சிருந்திருப்பா, பின்னாடி தான் சொல்லுவான், அதையும் அசால்ட்டாக எடுத்துப்பா. அதாவது நம்பிக்கை இருக்கலாம் ஒருத்தங்க மேலே, கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது, அதாவது மனுஷங்க மேலே கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது யோனை பார்த்து கற்றுக்கலாம். அப்படி ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை இருந்ததுக்கான தண்டனை தான் யோனுக்கு இவ்வளோ கஷ்டமும். ஆனால் கடைசியில் அவளுக்கான லைஃப் ரொம்ப சந்தோஷமான லைஃப் பார்க்கோட அவளுக்கு கிடைச்சிது. ஆனால் இந்த ட்ராமாவில் வேணும்னா காங்தேவுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் ஒரு ஹாப்பி எண்டிங் கிடச்சிருந்துருக்கலாம், கதையில் அப்படி வச்சுட்டாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் இப்படி ஒரு கேரக்டர் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோலாம் நல்ல எண்டிங் ஆண்டவன் வச்சுருக்க மாட்டான். கண்டிப்பாக அந்த கர்மா சும்மா விடாது. என்னால் எண்டிங்கை மட்டும் தாங்க ஏற்றுக்க முடியல. பார்க்கும் யோனும் சேர்ந்தது கூட ஓகே, ஏன்னா அவங்களுக்கு டிசர்விங் ஆனவங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. ஆனால் என்னால் ஸ்ரீஜாவையும் காங்தேவையும் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட அறிவு உட்பட்டு நாம் முடிவு எடுக்கலாம், ஆனால் நம்மளோட குழந்தைங்களுக்கோ இல்லை ஒருத்தங்க நம்மளை நம்பியிருக்காங்க, நம்மளை சார்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க லைஃபுக்கான முடிவையும் நாம் எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. அப்புறம் ஒரு துரோகியை மனசு மாற்றி அவன் கூட வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இப்படி தனக்கு துரோகம் பண்ணவங்களே எப்படியாவது மனசு மாற்றி அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும் அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. ஒன்ஸ் நம்மக்கிட்ட இருந்து போகிறது போனது தான், திரும்பி வர்றப்போ அது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்த மாதிரியே திரும்பி வராது. இப்படி வேற வழி இல்லாமல் திரும்பி வந்தது கூட தான் நம்ம வாழணும் அப்படின்னா
மறுபடியும் புதுசாக ஏதோ ஒன்று கூட வாழ்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஆரம்பிக்கணுமே தவிர்த்து பழைய வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காது. அன்பே சிவம் படத்தில் ஒரு டைலாக் இருக்குங்க. ட்ரெயின் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடும். அந்த சமயத்தில் வந்துட்டு யாரோ ஒரு பையனுக்கு பிளட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ மாதவன் அவர்கள் தான் வந்து அந்த பிளட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுவாங்க. மாதவன் அவர்களும் பிளட் கொடுக்கறதுக்காக உட்காந்துருவாங்க. ஆனாலும் அவருக்கு ரத்தம்னா பயம். தன்னோட பிளட் டைப் வந்துட்டு ரொம்ப ரேர் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் எடுக்க வர அந்த நர்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷனோட உடம்புல வந்து இவ்வளோ பிளட் இருக்கணும், எவ்வளோ எடுப்பீங்க என்னதுன்னு கேட்குறப்போ அந்த பிளட் எடுக்கக்கூடிய அந்த நர்ஸ் அவங்க வந்து ஒரு மதர், அவங்க சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிரை காப்பாற்ற மாட்டோம் அப்படிம்பாங்க. அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிரை காப்பாற்ற மாட்டோம். அதாவது என்ன, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு உயிரை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் ஒரு உயிரை வாழ வைக்கிறதுக்காக உன்னை நீயே அழிச்சுக்கிட்டு பண்ணுறதும் கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம் தான். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க, அம்மா குழந்தைங்களை வளர்க்குறது, அவங்களுக்காகனே வாழ்கிறது, புருஷன் இல்லாமல் சில பெண்கள் தனியாக நின்று குழந்தைங்களை வளர்க்குறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்வீங்க. ஆமாம், சமயங்களில் அந்த குழந்தைங்க திரும்பி பார்க்காம போயிடுறாங்க இல்லையா? அப்போ அந்த அம்மாவுக்கு தோணும் இல்லையா, நமக்குன்னு கொஞ்சம் வச்சுருக்கணும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கணும் அப்படின்னு. ஸோ பெத்த பிள்ளைங்க கிட்டேயே அது பழிக்காதப்போ மற்ற உறவுகளை வந்து என்னென்னு வச்சு சொல்கிறது? எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்னா இருக்காதுங்க. ஒரு வீட்டில் அம்மா அப்பா வந்து சரியாக இருப்பாங்க, ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்க வளர்ந்து அம்மா அப்பா மேலே பாசம் இல்லாமல் இருக்கும். சில ஃபேமிலியில் அம்மா அப்பா வந்து குழந்தைங்கள சரியாக கவனிக்க மாட்டாங்க, வளர்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க வளர்ந்து தன்னை சிறு வயசில் கவனிக்காத பெற்றவங்களை கூட நல்லா வச்சு பார்த்துக்கும். எப்படி நம்ம கையில் இருக்கிற 5 விரலும் ஒன்றா இல்லையோ அதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. யார் எப்படி, எந்த குடும்பம் எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, நம்ம எதிர்காலம், நம்ம கல்வி, நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய சொத்து, இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இன்னொருத்தங்களை வந்து நம்ம வளர வைக்கிறோம், இன்னொருத்தங்க மேலே நம்ம லைஃப்பை இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த உயிருக்காகவே வாழ்கிறோம். அவன் தான் என் வாழ்க்கை, அவள் தான் என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்படிங்கிறப்போ சடன் பிரேக் போட்டு நாம் யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் மனுஷங்க. அவங்க சுயநலமாக யோசிச்சுட்டாங்க அப்படின்னா ஈஸியாக திருப்பி கேட்பாங்க, உன்னை யார் எனக்கு பண்ண சொன்னது, உன்னை யார் படிக்கிறத விட்டுட்டு எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இந்த கதையில் வர கேரக்டரை வச்சு சொல்கிறேன். ஏன்னா இந்த டைலாக்லாம் வரல, ஒரு வேளை வச்சுருந்தாங்கன்னா இப்படி வச்சுருந்துருக்கலாம். நான் உன்னை தாண்டா பார்த்தேன், உனக்காக தானடா காலேஜ் ஃபீஸ் கட்ட, நான் கூட படிக்க போலியாடா அப்படிங்கிறப்போ காங்கத்தை திருப்பி உன்னை யார் எனக்கு கட்ட சொன்னது, நான் உனக்கு ஃபீஸ் கட்ட சொன்னேன்னா, என் கூடவே இருக்க சொன்னேன்னா, என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக உன்னை நான் கூப்பிட்டேன்னா, நீயா தானே வந்த, நீயா தானே அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து கொடுத்த, அட்வான்ஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கெட்டத்தனமாக கேட்டுடுவாங்க. ஒரே ஒரு சிம்பிள் வார்த்தையில் அத்தனை வருட தியாகத்தையும் ஒன்றுலாம் முடிச்சிடுவாங்க. அதனால நம்ம யார் மேலே நம்ம எமோஷன்ஸ், லவ், டைமை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசுக்கு யோசிக்க தெரியாதுங்க, ஆசைப்பட மட்டும்தான் தெரியும், அன்பு வைக்க மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து யோசிக்கல அப்படின்னா கடைசியில் சாகிற வரைக்கும் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு யோசிச்சு நொந்து போக வேண்டியதாக இருக்கும். இது கதைக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கும் பொருந்தும். இந்த கதையில் யோன் எல்லாரும் ஈஸியாக மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா. ரூனாவை மன்னிச்சிட்டா, ஸ்ரீஜாவை மன்னிச்சிட்டா, கிட்னி கொடுத்துட்டா, காங்கத்தையும் மன்னிச்சிட்டா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு அப்படிங்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரியான குற்றத்துக்கு மன்னிப்பு? ஒரு குழந்தை சாகிறதுக்கு காரணமாக இருந்தவ, ஒரு குடும்பத்தை அழிச்சவ, யாருக்கோ குழந்தை பெற்றுட்டு அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு சொல்லி ஒரு காதலர்களை பிரித்து அந்த குழந்தைக்கு 32 வயசு வரைக்கும் அப்பா பேர் தெரியாத அளவுக்கு வளர்த்தவ, இவங்க எல்லாருக்கும் எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியும்? அப்போ மன்னிப்புன்னா என்ன? அந்த மன்னிப்பு உண்மையாக யாருக்கு தான் கொடுக்கணும்? இவங்கெல்லாம் மன்னிப்புக்கு டிசர்விங் ஆனவங்களா? கிடையாது. ஆனால் இந்த கதையில் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்னால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. உங்களுக்கு ஏற்றுக்க முடிஞ்சதா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு சின்ன நெருடல், கடைசியில் பார்க்கும் நம்ம யோன்னு சேர்ந்துட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க வாழ்ந்து ஒரு குழந்தையோடலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். அண்ட் தென் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க, கடைசியாக பார்த்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, 2 ட்ராமாலையும் வில்லிங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடும். அவளுங்க பழசெல்லாம் மறந்து போய் அவளுகளா இல்லைன்னா மட்டும்தான் அவளுக்கு நல்லவளுகளாக இருப்பாளுங்க. எல்லாம் ஞாபகம் இருந்தால் அவளுக்கு திருத்தவே முடியாது அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸில் நம்மளுக்கு வந்து டைரக்டர் சொல்ல வர மெசேஜே. ஸோ சில ஜென்மங்களை திருத்தவே முடியாது, அதுக்கு மூளையில் இருக்கிற ஞாபகத்தை அழிக்கணும், இல்லைன்னா அதுங்களுக்கு ஏதாவது நோய் வரணும், இல்லைன்னா அதுகளை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான பிறவி கேரக்டர் தான் இந்த ரெண்டும். ஆனால் நம்மளை ஆறுதல் படுத்துகிற மாதிரி நல்ல நல்ல கேரக்டர்ஸும் இருக்கும். யோனோட அம்மா 12 வயசுல யோனை கூப்பிட்டு வந்து தனக்கு ஆல்ரெடி 2 பெண் குழந்தைங்க இருந்தாலும் தன் குழந்தை மாதிரி யோனை வளர்த்தது. காங்தேவை நம்பி யோன் ஏமாந்து நிற்கிறப்ப கூட நான் இருக்கேன், போனால் போயிட்டு போகுது, உன்னையும் புள்ளையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது. இந்த மாதிரி சில கேரக்டர்ஸும் இருக்காங்க, சில மனிதர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். நான் இந்த கதையில் ரூனாவை விட ஸ்ரீஜாவை விட வெறுத்தது காங்தேவியும் ஜாங்கியும் தான். ஆனால் ரூனா மாதிரி ஒரு கேரக்டரில் நிஜ வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா அந்த கேரக்டர் இருக்கிற ஊர், அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற
நாட்டு பக்கம் கூட நம்ம போகக்கூடாது, அப்படி ஒரு கேரக்டர் ரூனா. ஆக்சுவலாக எனக்கு தூகி அதுக்கப்புறம் பார்க் இவங்க 2 பேரோட லவ் போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப பக்காவாக இருந்தது. ஆக்சுவலாக தூகியை வந்துட்டு அப்படி உருடனே இருக்கிற மாதிரியான கேரக்டரை தான் காட்டுவாங்க. ஆனால் பார்க்கை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாங்க அவங்க பேசுகிற லவ் டைலாக்கு கூட ரொம்ப அப்படியே உருண்டே தான் பேசுவாங்க. ஆனால் அவ்வளோ லைவ்லியாக நல்லா இருக்கும். அதுக்கப்புறமாக்க தூகி இறந்துட்டு தான் தான் தூகி அப்படிங்கிற பேரோட யோன் வருவாங்க. அது தெரியாமல் நம்மளோட பார்க் வந்துட்டு இதுதான் தூகின்னு நினச்சிட்டு அதே காதலோடு இருப்பார். கடைசியில் தெரிய வந்ததுக்கு அப்புறமாகவும் மனசை அவரால் மாற்றிக்க முடியல. யோனையே காதலிப்பார். பட் இருந்தாலும் அந்த உண்மையான தூகிக்கும் பார்க்குக்கும் இடையில இருந்த அந்த காதல், அந்த கெமிஸ்ட்ரி நம்ம யோனுக்கும் பார்க்குக்கும் இல்லை அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு நோட்டீஸ் பண்ணிங்களா, சின்ன வயசுலேயே வந்து காங்தே செல்ஃபிஷ் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் எல்லாம் வச்சது எதுக்காக அப்படின்னா இவனோட கேரக்டரே இப்படி தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து காட்டுறதுக்காக. ஏன்னா அந்த வயசில் இவ்வளோ பெரிய கம்பெனி உனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண போகுதுப்பா, நீ காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னதும் பயங்கர சந்தோஷமாக இருப்பான் காங்தே. வீட்டுக்கு விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா, ஜாங் அங்கெல்லாம் போவான். அந்த வயசுலேயே வந்துட்டு காங்தேவை பார்த்ததும் இந்த ஸ்ரீஜாவுக்கு பிடிச்சி போயிடும். அப்போ எனக்கு மேத்ஸ் சொல்லி கொடு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு கேட்டப்பவும் சரி, அந்த இடத்துல நம்ம யோனை பார்த்தப்போ யோனை ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த ஸ்ரீஜா ட்ரீட் பண்ணப்பவும் சரி, எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு காங்தே வாய மூடிட்டு தான் இருப்பான். ஆனால் இல்லை, இந்த பையனுக்கு வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ண வேண்டாம், இவனுக்கு நம்ம வந்து படிப்புக்கான பணத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன சேர்மன் முடிவு பண்ணதும் அது காங்தேக்கு தெரிய வந்ததும் அந்த 12 வயசுலேயே அவ்வளோ ஒரு கோவத்தை காட்டுவான். எஸ், கோவம் இருக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவன் நல்லா படிக்கக்கூடிய பையன் தான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹெல்ப் பண்ணலை அப்படின்றது கோவம் வரதான் செய்யும். அது ஜாங் மேலே வந்தால் ஓகே. ஆனால் ஸ்ரீஜா என்ன பண்ணா, ஏன்னா அந்த வயசில் இருந்த ஸ்ரீஜா நம்ம யோன் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் காங்தே கிட்ட ரொம்ப அன்பாக தான் நடந்துக்கிட்டா. காங்தே வீட்டுக்கு வர்றதில்ல, தனக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கறதில்ல அப்படிங்கிறப்ப காங்தேவை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. காங்தே கிட்ட சொல்லுவா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்லாம் கேட்குறப்போ ரொம்ப ரூடாக நடந்துப்பான் காங்தே. எதுக்கு வர, உங்களோட கம்பெனி உங்கள் அப்பாலாம் கொடுத்த வாக்கை வந்து சரியாக காப்பாற்ற தெரியாதவங்க எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக நடந்துப்பான். கொற்ற மலையில் அங்கேயே ஸ்ரீஜா வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ கூட இந்த காங்தேவோட மனசே இலகிருக்காது. அப்போ அந்த வயசுலேருந்து காங்தேவோட கேரக்டர் என்ன, தனக்கு எது தேவையோ தனக்கு எது ஆதாயமோ அதை மட்டும் தான் எடுத்துப்பான். அப்படி அவனுக்கு ஒருத்தங்க கிட்ட இருந்து தேவையான ஆதாயம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ அவங்கள வந்து ஒரு செகண்ட்ல துச்சமாக நினச்சி தூக்கி வீசிடுவான் அப்படிங்கிறத நம்மளுக்கு அதுலேருந்து தெரியுது. 15 வருஷமாக நம்ம யோன் என்னென்னலாம் காங்தேக்கு பண்ணாலும் அந்த பணத்தை, அந்த படிப்புக்கானது, அந்த வீட்டுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறமாக அவன் அமெரிக்கா போகிறப்போ அங்கே ஸ்ரீஜா கிடைச்சதும் 5 வருஷமா ஸ்ரீஜா மட்டும் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததும் ஈஸியாக பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துட்டான் காங்தே. ஆக்சுவலாக ஸ்ரீஜாவுக்கு அந்த அறிவு வேணும். காங்தேக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஸ்ரீஜாவுக்கு தெரியும். ஈவன் ஜாங்குக்கும் தெரியும். என்ன ஃபாலோ பண்ணி ஃபோட்டோவில் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை மனசு அப்படின்னு எதை பற்றியும் யோசிக்காமல் ஸ்ரீஜாவும் சரி ஜாங்கும் சரி பயங்கரமாக விளையாண்டுருப்பாங்க. ஆனால் ஜாங்கை பொறுத்த வரைக்கும் அது வேற யாரோ பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, என்ன வேணா ரொம்ப கல் மனசாக பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் தன் பொண்ணுன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமாக தான் கோவமே வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஸ்ரீஜாவை பற்றி சொல்லணுங்க. நீ அப்படி உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை காயப்படுத்திக்கிட்டு உன்னை வருத்திக்கிட்டு ஒரு உறவை பிடிச்சி வச்சு என்ன பண்ண போற? கடைசி வரைக்கும் அந்த உறவு கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க போகிறது கிடையாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு ஒன்று மட்டும் போக தான் போகுது. ஏன்னா இது ரூனாவுக்கும் பொருந்தும். ஒரு பொய்க்கு மேலே இன்னொரு பொய், இதெல்லாம் இப்படி இல்லை, இது அப்படி, நான் அப்படி பண்ணலை, இது வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, சத்தியமாக இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை மறைச்சு, அப்பேற்பட்ட பொய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது மறைக்கிறது ஒரு ரகம். அட் த சேம் டைம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம மேலே இந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு நடந்துக்கிறது ஒரு ரகம். இப்படி பண்ணி பண்ணி ஒரு வாழ்க்கையை அமைச்சு பல வருஷம் வாழ்ந்தும் என்ன கண்ட, ஜாங்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 32-33 வருஷம் வாழ்ந்தாச்சு. கடைசியில் ஜாங் பாட்டுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டார் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம். கண்டிப்பாக இந்த 33 வருஷமும் ரூனா நிம்மதியாக வாழ்ந்துருப்பானா? கிடையவே கிடையாது. இடையில மினி வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, மினி இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் யோன் மூலியமாக ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. இப்படி மறைச்சு மறைச்சு ஒரு நாள் அது பூகம்பமாக வெடிக்கிறதுக்கு, ஆமாம் இதை நான் பண்ணிட்டேன், நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ஸ்பாட்லேயும் அந்த நிமிஷத்துலேயே ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. அதுக்கப்புறம் நம்மளை திட்டுறாங்களோ கொள்றாங்களோ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவரதான் போகுது. ஏன்னா இந்த ட்ராமாவில் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ரகசியம் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது, ரகசியம் அப்படிங்கிறதே கிடையாது, இன்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துடும் சொல்லிட்டு. ஆமாம், அதனால தான் யாரெல்லாம் என்னென்ன ரகசியம் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜில் அம்பலமாயிட்டே இருந்தது. சிலரோட ரகசியத்தை சிலர் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரகசியம் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வீக் ஆகிடுவோம். அட்லீஸ்ட் அந்த ரகசியம் நம்மளோடு இருக்கணும். நம்ம ரகசியம் இன்னொருத்தங்களை சார்ந்ததாகவோ இல்லை நம்ம ரகசியம் யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவ்வளோதான், நம்ம ரகசியம் தான் நம்மளோட வீக் பாயிண்ட்டாக மாற்றி நம்மளை அதை வச்சு அடிப்பாங்க. ஈவன் ஸ்ரீஜா எடுத்துக்கோங்க, ஸ்ரீஜா எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருச்சு. 12 வயசுலேயே நாம் வந்து ஜாங் அப்பாவோட பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் தனக்கு இதெல்லாம் தெரியும், நம்ம யாருக்கிட்டையும் காட்டிக்கல. ஈவன் தான் அம்மாவான ரூனாக்கு கூட அது தெரியாது. ஆனால் ஸ்டேஜுக்கு மேலே அதை காங்தே கிட்ட நம்பி சொல்லுவா. பார்க்கோட அம்மா அதை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, டெமென்ஷியா வந்ததுக்கு அப்புறமாக. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு
காங்கிட்ட கிட்ட இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஆனால் அப்பத்துலேருந்து அவன் நிம்மதி போயிடும். அந்த ரகசியம் வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா விட்டு போயிடக்கூடாது, காங்கத்தை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மாடி படிக்கட்டுலேருந்து விழுறது, அதனால நடக்க முடியாமல் போச்சுன்னு பொய் சொல்கிறது, நம்ம யோன் கார் எடுத்துகிட்டு போகிறப்ப வேணுக்குனே காருக்கு மாடி வந்து விழுறது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அடிபட்டிருக்கு, நீங்கள் எல்லாரும் என்னை பரிதாபமாக பாருங்க, அப்படியாவது என் கூட இருங்க அப்படிங்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு வீக்கான பர்சனாலிட்டி. இவ்வளோ பலவீனமாக இருந்து ஒரு உறவை எப்படி காப்பாற்ற முடியும்? அப்படி காப்பாற்றி தான் என்ன பிரயோஜனம்? கடைசியில் காங்கத்தே எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், உன் கூட வாழவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டான். ஆனால் அந்த இடத்துல ஸ்ரீஜாவோட லைஃப் முடிஞ்ச மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஏன்னா அப்படி தான் நடந்துக்கிட்டா, அவ்வளோதான், தன் லைஃப் இதோட முடிஞ்சு போச்சு, நம்ம தோற்று போயிட்டோம், நம்மளுக்கு லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு மைண்ட் வந்துருச்சு. அதனால தான் கடைசியில் அவங்க அம்மா யோனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு அந்த கார் ஆக்சிடென்ட்க்கு ஏற்பாடு பண்ணப்போ கூட இல்லை, யோன் மேலே பரிதாபம் போயிடக்கூடாது, ஸோ இந்த ஆக்சிடென்ட்ல யோனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அப்போ வரைக்கும் கூட அவளை பற்றி யோசிச்சு அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு அவள் சம்மந்தப்பட்டவங்கள அவ கூட வச்சுக்கிறதுக்காக தான் கடைசி வரைக்கும் போராடினான். ஆனால் என்ன பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு டைலாக்கை வச்சு ஒரே ஒரு சீனை வச்சு கடைசியில் எல்லாமே அவளுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி கதையை முடிச்சிட்டாங்க. ஈவன் ரூனா கூட அப்படிதான். ரூனாவுக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், அதுக்கு ஜாங்க கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்தாச்சு. ஆனால் அந்த ரகசியத்தை மறைக்க முடிஞ்சுதா? முடியல. ஏன்னா கொஞ்சம் அந்த சீச்சா பிறந்து வளரவே இறந்து போன சேர்மனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, இது ஜாங்கோட குழந்தையா அப்படிங்கிற டவுட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தானே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் அவர் பண்ணதும் பாவம், அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஜாங்கோட குழந்தைய நம்ம பொண்ணு பெற்று எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கூட இறந்து போன சேர்மன் ரூனாவோட அப்பா வாய மூடிட்டு அமைதியாக இருந்தார் பொண்ணோட வாழ்க்கைக்காக. அப்படி அவர் பண்ண பாவத்துக்கு தான் கடைசியில் அவர் பொண்ணாலேயே அவங்க இறந்து போனாங்க. ஏன்னா ரூனா தான் இந்த நியூஸை ரிலீஸ் பண்ணியிருப்பா, அதை பார்த்தானே இவருக்கு திடீர்னு அட்டாக் வந்து இறந்து போனாரு. ஸோ ரூனா நம்ம இதை பண்ணிடலாம், இந்த காயை நகர்த்தி அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படியே நம்ம லைஃப் சேஃப், யாருக்கு எந்த உண்மை தெரியாது, எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ட்டு இருந்து இவ்வளோ வருஷம் வாழ்க்கை அந்த கம்பெனிக்கு அவ சேர்மேன் ஆகி அந்த பதவி ஏற்றுக்க போகிற அந்த பெருமையோடு போய் நிற்கிறப்போ ஒருத்தன் ப்ரெஸ் மீட் கொடுக்குறான், கிம் இந்த மாதிரி ஸ்ரீஜாவோட அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்போ அந்த இடம் எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பெரிய அவமானம். அதை அவளால் அப்போ அக்செப்டும் பண்ண முடியல, ஹேண்டிலும் பண்ண முடியல. ஏன்னா பொய்யான ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கா, அதுவும் சரியுது. இன்னொரு பக்கம் பொது வெளியில இந்த கம்பெனிக்கு சேர்மேனாய் வந்து நிற்கிற இடத்துல இப்படி நடக்கிறப்போ ஸோ பப்ளிக் மத்தியிலையும் அவளோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுது. இந்த கண்ட்ராவிக்கெல்லாம் அன்னைக்கே அக்செப்ட் பண்ணிட்டு ஆமானா ஆமா அப்படின்ட்டு போயிருந்தா அன்னைக்கே இதுக்கான முடிவு தெரிஞ்சிருக்கும். ஓ கிம்மோட பொண்ணா, சரி நீ கிம்மோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்க, கிம்கிட்டே என்ன எதுன்னு பேசலாம், இல்லைன்னா இந்த குழந்தைய பெற்று நம்ம ஆர்ஃபனேஜில் கொடுத்துடலாம், நீ வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ட்ராமா வேற கதையோட்டத்தில் போயிருக்கும். எப்படியோ ஆனால் எந்த விஷயத்த வந்து ரகசியமாக வச்சு அந்த ரகசியத்தை காப்பாற்றுறதுக்காக மேலே எதையாவது போட்டு அந்த உண்மையை அந்த ரகசியத்தை மறைக்க பார்க்குறோமோ ஒரு நாள் அது நம்மளை வச்சு செய்யும். அதுக்கு ஒரு பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு பொய் சாயம் பூசுறதுக்கு பதிலாக ஆமான்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். சொல்லுவாங்க இல்லைங்களா, உண்மை சாக விடாது பொய் வாழ விடாதுன்னு சொல்லிட்டு. ரூனா வாழ்ந்த வாழ்க்கையை பொய் வாழவே விடலை, அந்த பொய்யை காப்பாத்துறதுக்காகவே வாழ்க்கை போயிடுச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சுங்க, சமயங்களில் நாம் பண்ண தப்பை மட்டும் பெருசாக வந்து ஊதி போகிறேன் அப்படின்னு காட்டுற பல பேர் அவங்க லைஃப்பில் நடந்த தவறு எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து நடக்கிறது தான், லைஃப்பில் இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுவாங்க. இந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி பேசுகிற 4 பேருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் அவங்க எவ்வளவோ பண்ணி வச்சுருப்பாங்க, அதை மறந்துட்டு அடுத்தவங்கள பேசுவாங்க. அப்படி யாராவது பேசுகிறப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ரூனாவை எடுத்துக்கோங்க, ரூனா சில விஷயங்கள் பண்ணுவா, ஈவன் ஸ்ரீஜா கூட இடத்துல சொல்லுவா, என் வயிற்றில் இருக்கிற குழந்தைய நான் இழந்ததுக்கு காரணமே அந்த யோனோட அம்மா தான் இங்கே வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் யோனோட குழந்தை இறந்து போனதுக்கு காரணமே ஸ்ரீஜாவும் ஸ்ரீஜாவோட அம்மா ரூனாவும் தான். அதை பற்றியே பேச மாட்டாங்க, இவங்களுக்கான பாதிப்பை மட்டும் பேசுவாங்க. இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இப்படி நம்மளை யாராவது பேசுகிறப்போ டக்குன்னு பதிலடி திருப்பி கொடுக்கறத தவிர்த்து வேற எதுவும் நம்ம கையில் இல்லை. ஆனால் அப்படி நம்ம திருப்பி பேசுகிறப்போ நம்ம ரொம்ப ரூட், திமிரு பிடிச்சவங்க, அண்ட் தென் கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை தெரியாதவங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. பட் திருப்பி பேசாமல் அது அதுக்கப்புறம் மனசில் போட்டு குழப்பி நாம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜில் போகிறதுக்கு அப்போவே பதிலடி கொடுத்துடுறது நல்லது. ஆனால் சில பேரோட அட்வைஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். எப்படிப்பட்டவங்கன்னா, நான் இதெல்லாம் பண்ணேன் ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு சரிப்பட்டே வரல, நான் ரொம்ப பிரச்சனை அதில் அனுபவித்தேன், அதனால் அதே தப்பு நீ பண்ணிடாத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க ஏதோ 1% ஜென்யூனாக இருக்காங்க, ஏதோ ஒரு வகையிலையாவது நம்ம மேலே ஒரு கன்சர்னோட அவங்க பண்ண தப்பையும் சுட்டி காட்டி சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்க சொல்கிறது நம்ம காது கொடுத்து கேட்கலாம். எண்ட் ஆஃப் த டே இந்த ட்ராமா சொல்ல வர ஒரே ஒரு கருத்து, நம்ம லைஃப் நம்மளுக்காக வாழணும். அடுத்தவங்க மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டைம், எமோஷன்ஸ், காதல், நம்ம லைஃபு, நம்ம வாழ வேண்டிய அத்தனை வாழ்க்கையும் நான் வாழாமல் அதை அப்படியே நான் வந்து இன்னொருத்திக்கிட்டேயோ நான் கொடுக்க போகிறேன், அவங்க வாழ்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னா 2 விஷயத்துக்கு ரெடி ஆகிக்கணும். ஒன்றா
அவங்க உங்களோட அன்பு காதல் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் உங்க கூட சந்தோஷமாக வாழ்வாங்க, நல்ல லைஃப்பை நீங்கள் வாழ்வீங்க. இல்லை இடையில குறுக்கு திரும்பினாங்க அப்படின்னா நரகத்தை செத்து இல்லை நிஜமாவே உங்கள் கண்ணில் காட்டிடுவாங்க. எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது இந்த ட்ராமா சொல்ல வர்றதாக நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு, இதுக்கு மேலே என்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு வேற ஆங்கிளில் வந்து தோணுச்சா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், நான் நேரடியாக பேச விரும்பல, சுற்றி வளைச்சே சொல்கிறேன். நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். நான் பேரை குறிப்பிட விரும்பலை. ஒருத்தன் கூட ஒருத்தி கூட 20-25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமை. அவ்வளோ வருட நினைவுகள், அவ்வளோ வருட வாழ்க்கை, அவ்வளோ வருடங்களில் நாமளா கிரியேட் பண்ணது, நம்மளுக்காக வந்து கிரியேட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நினைவுகள் நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அழியிறப்போ அந்த துரோகத்தை எந்த உயிர் தாங்கிட்டு இருக்கோ அந்த உயிருக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். அது உண்மையில் எந்த உயிருக்கு வழியை கொடுத்துச்சோ அதுக்கு காலம் சரியான தண்டனை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் யார் பக்கமும் சாட விரும்பலை, யார் பக்கமும் நான் ஸ்டாண்ட் எடுக்கவும் விரும்பலை. ஏன்னா யாரோட வீட்டுக்குள்ளேயும் போய் நம்ம எதையும் பார்க்கல. அதனால தான் இதை நான் பொது கருத்தாக வைக்கிறேன். இன்னொன்று, பிடிச்சிருக்கோ இல்லையோ இவ்வளோ வருடங்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். சின்ன குழந்தைங்க சொல்லிக்கிற மாதிரி என்கிட்ட 2 பென்சில் இருக்கே உங்ககிட்ட இல்லை தானே அப்படின்னு ஒழுங்கு காட்டுற மாதிரி பெரியவங்க நடந்துக்க கூடாது. நீ இல்லைன்னா என்ன, எனக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன்னு காலம் காட்டும். அது பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் வீடு தேடி வந்து இதெல்லாம் நீ பண்ணியிருக்க, அது திருப்பி கொடுன்னு கேட்கும். கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் வச்சு செஞ்சு அது என்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டு தான் காலமும் கருமாவும் போகும். இப்போவும் சொல்கிறேன், இந்த கருத்தை நான் பொதுவாக தான் வைக்கிறேன். யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு இது போய் சேரட்டும், யார் பக்கம் அநியாயம் இருக்கோ அவங்களுக்கு இது புரிஞ்சு போய் சேரட்டும். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை டியர்ஸ்.